இந்த பட்டணத்திலே கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ரட்சிப்பும் நாமே உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே அழிவும் நாசமும் கேட்கப்படாதபடிக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடுவார். ஆமென். காலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை வைத்துதான் நாவிலே வைத்துதான் செபிக்க வைத்தார். அழிவும் நாசமும் கேட்கப்படாது. கர்த்தர் அப்படி ஒரு மாற்றத்தை கிருபையாய் கட்டளையிடுவாராக. ஆமை நாம் ஏற்கனவே கேட்டது போல இருள் பூமியை மூடினாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். எழுதி பிரகாசி ஒளி வந்தது. காலம் அடித்த கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் பலனை தரப்போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 41வது வசனத்தை ஒருத்தங்க சத்தமா வாசிக்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு குருடனை பார்த்து கர்த்தர் கேட்கிற வார்த்தை. அவன் குருடன் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது இப்படி அவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருந்து கேட்கிற நான் அவனுக்கு என்ன பண்ணும்? இதே கொஸ்டினை கர்த்தர் இப்ப நம்ம முன்னாடி வைக்கிறார் வைங்கள. நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? திடீர்னு கேட்டேன். சொல்லியிருந்தா நான் வீட்டிலே லிஸ்ட் போட்டு கொண்டு வந்தேன். ஆனா இவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பிச்சை கேட்டு கொண்டிருந்தாலும் அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கான். அதான் எல்லார்ட்டையும் என்ன கேட்டான்? என்ன கேட்டிருப்பான்? காசு கேட்டிருப்பான். பண்ணு கேட்டிருப்பான். ஒரு ட்ரெஸ் கேட்டிருப்பான். எல்லாத்தையும் என்னெல்லாம் தேவையோ எல்லாம் கேட்டிருப்பான். என்ன கேட்டிருக்க மாட்டான் தெரியுமா? எனக்கு பார்வை வேணும்னு கேட்டிருக்கவே மாட்டான். இயேசுட்ட என்ன கேட்டான் தெரியுமா? யாருக்கிட்டையும் கேட்காதத இயேசு கிட்ட கேட்டான். அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். அவர்கிட்டயும் போய் எனக்கு 5 10 கொடுங்க ஆண்டவரே கேட்டது. அவன் இருக்கிற நிலைமை பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாருன்னா அது என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாருன்னா நீ பிச்சை எடுக்கணுமா வேண்டாமா என்கிறது நீ கேட்கறதுலதான் இருக்கு. நீ கேட்கறது கரெக்டா இருக்கணும். இனி உன் லைஃப்ல பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வராது. ஆமென். இவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும்.
இந்த மூன்றாவது நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இதுதான். நாம் எல்லாருமே கேட்க வேண்டிய ஜெபத்துல முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த பர்திமேயு கேட்கிறார். So nowကျွန်တော်အားလုံးစုတောင်းခြင်းမှာဘုရားရဲ့အထံတော်မှာတောင်းရမယ်ဒီစုတောင်းချက်ကပဲဒီမှာஇந்த விண்ணப்பத்தை நம்ம எல்லாருமே வைக்கணும். Soဒီစုတောင်းချက်ကကျွန်တော်အားလုံးဘုရားရဲ့အရှိမထားမှာဖြစ်တယ်. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ဘုရားသခင်ကျွန်တော်ရဲ့ဉာဏ်မျက်စိကိုမြင်စေတော်မူပါ. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ဘုရားကျွန်တော်ရဲ့ဉာဏ်မျက်စိကိုမြင်စေတော်မူပါ. ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம். So ကျွန်တော်ထင်အောင်ထင်နိုင်တယ်. உங்களுக்கு கண்ணு தெரியுதுல. So ကျွန်တော်မျက်စိမြင်နေတာပဲလေ. அப்புறம் ஏன் இத நாங்க பிரேயர் பண்ணணும்? ဘာကြောင့်ဒီမျက်စိမြင်စေခြင်းကစုတောင်းရမှာလဲ. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். So အကြောင်းအရာတစ်ခုရှိတယ်နားလည်ပြီပါ. காண வேண்டியதை நாம் காணாத வரைக்கும் நாமும் குருடர்களே. မြင်ရမယ့်အရာကိုကျွန်တော်တို့မမြင်တဲ့၍ကျွန်တော်တို့လည်းကံတော်သူဖြစ်ကြတယ်. အာမင် အာမင် ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வருவதை தீர்க்கதரிசனமாய் உரைக்கும்போது ஏசாயாவை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார். So Isaiah prophet အဖြစ်ယေရှုခရစ်တော်ဘုရားခင်ဒီမှာဘယ်လိုမျိုးဝေဖန်လဲဆိုတော့အစရပြောရတာဖြစ်တယ် இந்த மைக் கொஞ்சம் ஆமென். இந்த மைக் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி. ஏசாயா 42:6லே சொல்லப்பட்டிருக்கிறது. So Isaiah 40 အခန်းငယ် 6မှာပြောတာ நீ குருடருடைய கண்களை திறக்க வந்திருக்கிறீர்கள். So မျက်စိကတော့သူတို့ဤမျက်စိကိုဖွင့်စေတော်သူဖြစ်တယ်ပြောတာ குருடருடைய கண்களை திறக்க வந்திருக்கிறீர்கள். So မျက်စိမမြင်နိုင်တဲ့လူတွေရဲ့မျက်စိကိုဖွင့်စေတော် அதே ஏசாயா 42:16லே சொல்லப்பட்டிருக்கிறது. So Isaiah 40အခန်းငယ် 16မှာပြောတာ குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்த. So မျက်စိမမြင်တဲ့လူကိုသူတို့နားမလည်တော့နေရာကိုပို့ဆောင်ရတဲ့အတွက် நீர் என்ன செய்கிறீர் என்றால் அவர்களுக்கு முன்பாக நீர் நடத்தி கொண்டு போகிறீர். So ဘုရားခင်ဘာလို့လဲဆိုတော့ထိုသူတို့ရဲ့အရှိမသွားတာ 19லே சொல்லப்பட்டிருக்கிறது என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? So ဒီမှာ19မှာပြောတာဆိုတော့ကြုံမတပါကန်းတော်သူဘယ်သူလဲလို့ပြောတာ அவங்க குருடன்னு கர்த்தர் யாரை மென்ஷன் பண்றாரு தெரியுமா? So ဒီမှာကန်းတော်လူဆိုရင်ဘယ်သူကိုပြောတာလဲဆိုရင် கண்ணு தெரியாதவங்கள இல்ல. So မျက်စိမမြင်ရတဲ့လူတွေကိုပြောတာမဟုတ်ဘူး பாதை தெரியாதவங்க. So လမ်းကိုမသိတဲ့လူတွေကိုပြောတာဖြစ်တယ် எனவேதான் ஆமென் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். So ငါတင်းကိုတုံနေရင်တင်သွားရမည်လမ်းကိုငါပြသပြီလို့ပြောတဲ့ဘုရားရှင်ဖြစ်တယ် அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது கர்த்தர் காண்பிக்கிறது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. So တခုတရားမှာကဘုရားသခင်တို့ကိုမပြသပဲတို့မျက်စိနဲ့မမြင်နိုင်ပါဘူး ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறார். So အာဗြဟံကဣဇာကိုခေါ်ပြီးတော့မောရတောင်ကိုသွားတာဖြစ်တယ် வேலைக்காரர்கள்ட்ட ஆபிரகாம் சொல்லுகிறார் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வருவோம் என்று. So ကျုံမှာပြောရဆိုရင်နော်အာဗြဟံနဲ့ဣဇာပဲသွားပြီးတော့ပူဇော်ပြီးပြန်လာခဲ့တယ်လို့ပြောတာဖြစ်တယ် ஈசாக்கு கேட்கிறார் அப்படின்னா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? အဲ့တော့ဣဇာကဘေးအာဗြဟံကိုယေပူဇော်ပတ်ယေကောမမလဲလို့ပြောတာ கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி கூட்டிட்டு போறார். So ဘုရားသခင်ကြည့်ထားတယ်ဆိုပြီးပြောပြီးသွားတာဖြစ်တယ် போற வழியில எங்கேயுமே அந்த ஆட்டுக்கடாவை பார்க்கல. So သွားတဲ့နေရာမှာယေကောကိုမတွေ့ရဘူး மலை உச்சியில போய் நிக்கிறாங்க அங்கே அப்பவும் பார்க்கல. So တောင်ထက်ကိုရောက်သွားတဲ့ယေကောကိုမတွေ့သေးဘူး ஆட்டுக்கடா அங்கதான் இருக்கு. So ဒါမှယေကောအဲ့မှာရှိ அங்க နေ ஒரு တယ် முதல்ல சிக்கிட்டு தான் இருக்கு. So အဲ့မှာအစုပေးမှာသူကရင်းပြီးနေတာ இவங்க ဖြစ်တယ် பலிபீடம் கட்டுறதுக்கு ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கும் போது இவங்களுக்கு தெரியல. သူတို့ရင်းပလင်ဒီဘုံအတွက်ကြောက်တဲ့တလုံးပြီးတလုံးယူတဲ့အချိန်မှာယေကောရှိတာကို இவங்க கண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. So သူတို့မျက်စိကအရန်ကောင်းနေတဲ့ပြဿနာမရှိ ஆனா ဘူး ஏன் அந்த ஆட்டுக்கடாவை பார்க்க முடியல ဘာ தெரியுமா? လို့ယေကောကိုသူတို့မျက်စိနဲ့မမြင်နိုင်တာလဲ கர்த்தர் அதை இன்னும் காட்டல. ဘာလို့ဘုရားသခင်ဖွင့်ပြခြင်းမရှိဘူး கர்த்தர் காண்பிக்கிறது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ဘုရားသခင်မဖွင့်ပြခြင်းနဲ့မျက်စိနဲ့မမြင်နိုင်ဘူး அது அர்த்தம் என்ன? အဲ့ဒါအတိတ်ပဲပါလေ பல நன்மைகள் உருவாக்கப்பட்டு நம்ம பக்கத்துல தான் இருக்கு. ဆိုတော့ကောင်းမွန်တာအရာတွေတင်တော့ဘေးလာမှာပဲရှိတယ် இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா? என் கண்களை திறந்துடணும். ကျွန်တော်တို့လိုအပ်ချက်ကျွန်တော်ရဲ့မျက်စိကိုဖွင့်ပြတော့ဘူးပါ நம்ம கண்ணை கர்த்தர் தான் திறக்கணும், சாத்தானை திறக்க விடக்கூடாது. ဆိုတော့ကျွန်တော်ရဲ့မျက်စိကိုဘုရားသခင်ကဖွင့်ပြရဖြစ်တဲ့စာရန်ကိုဖွင့်ပြဖို့မလိုဘူး ஏதேன் தோட்டத்துல சாத்தான் வந்து ட்ரை பண்ணான். ဆိုတော့အေးဥယျာဉ်မှာစာရန်ကလာပြီးစူးစမ်းခဲ့တယ် ஆமென். အာမင် இந்த படிப்பை பாதியில விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் டாக்டர் ஆகி அவங்க கிட்ட கண்ணெல்லாம் கொடுத்துறாதீங்க.ဆိုတော့စာဝပိနာကိုကောင်းမှုစမတင်ယူရတဲ့ဆရာဝန်ဖြစ်သွားတဲ့လူတွေကမျက်စိတော့မပြပါနဲ့ அவன் பாதியில தள்ளப்பட்டவன். ဆိုတော့ဘာလို့တော့တဝက်မှာ அவன் எல்லா ட்ரை பண்ணுவான்.သူကဘာလို့လဲသူစူးစမ်းမှာဖြစ်တယ် அவன் விழுந்து போன தூதன்.
Tu just shown to our economy match. அவன் தன்னை கிறிஸ்துக்கு நிகராகவே காட்டிட்டு இருப்பான். Tu apayani kena dadu kitchen alu kite. அவன் ட்ரை பண்றான் ஆதாமேவோட கண்ணை திறக்க. So tu arane ewa nesi puena avone ata. அவர்கள் கண்ணை திறந்து கர்த்தரை பார்ப்பார்கள் என்று பார்த்தால் கண்ணை திறந்து தன்னை நிர்வாணத்தை தான் பார்த்தார்கள். So tu nya nesi wo puena account payani ke wo miemala ji lo. Tu nya nesi wo puena tu ashali. ஆமென். கர்த்தரால் கண்கள் திறக்கப்பட்டால் மகிமையை பார்ப்போம். நம்முடைய கண்கள் அவரால் திறக்கப்படுவதாக. எப்போ காண்பிக்கணுமோ அப்பொழுது ஆபிரகாமுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அதுவரை தேடி தேடி பார்த்து காணல. ஆனால் இப்பொழுது ஏறெடுத்து பார்க்கும்போது ஆட்டுக்கடா இருக்கிறது என்றால் அது அவன் கண்களுக்கு அதுவரை மறைக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தி கேட்கும் போதே நம்முடைய இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணும் என்று கேட்பதை விட நீர் ஆயத்தம் பண்ணினதை காண என் கண்களை திறந்தருளோ. என் கண்களை திறந்தருளோ. வேதம் சொல்லுகிறது நம்முடைய கண் இருளாய் இருந்தால் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுவதுமே இருளா இருக்குமா. சரீரம் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. நீங்க பாத்தீங்க ஒரு ரூமுக்கு ஒரு லைட் இருக்கும். அந்த ஒரு லைட் ஆன் ஆச்சுன்னா அந்த ரூம் ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்கும். அதுபோல நம்முடைய சரீரமாகிய வீட்டுக்கு கர்த்தர் 2 பல்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பார்வை மட்டும் தெளிவாயிட்டுனா நம்முடைய வீடு பிரகாசமாயிடும். கண்களை திறந்துள்ளோம். ஆதியாகமம் 21வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அதிகாலையில் எழுந்து ஆகாரை இஸ்மவேலையும் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறார். So Abraham mana sosok thare Hagar tu yatta Ishmaelago idoko tavis. அதுவும் எப்படி அனுப்பி விடுறாருன்னா ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து ஆகார் தோள்ல வச்சு போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. So yeda yegulu gula ma yewo apie phiro Hagar ye choma tha biro twa ba so selole ka piyare. ஆகார் புறப்பட்டு போறார். Hagar ga thokare. ஆகார் அப்போ அழல. Ari chema Hagar ga momoge pabu. எதுவரை அழல அப்படின்னா அவருடைய துருத்தியில் இருக்கிற பாட்டில் இருக்கிற தண்ணீர் தீர்றது வரைக்கும் வாழவே. இப்ப துருத்தியில் இருக்கிற தண்ணீர் முழுவதும் தீர்ந்து விட்டார். இப்போ இஸ்மவேல் அம்மா தண்ணீர் அப்படின்னு இவங்க பாட்டில் எப்படி திருப்பி அந்த புள்ள தாகத்துல சத்தம் போட ஆரம்பிக்குது. வேதம் சொல்லுகிறது அவள் அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயுமே தண்ணீர் இல்லை. என்ன பண்றா அப்படின்னா பிள்ளை ஒரு செடிக்கு கீழே விட்டுட்டு போறான். தண்ணி இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல பிள்ளை தாகத்துல சாக போகுது. என்னால் அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ தள்ளி போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறான். பல நேரத்துல நாம இதோட முடியுதுன்னு நினைக்கிறோம் தெரியுமா? அங்கதான் தேவன் ஒரு புதிய துவக்கத்தையே யாரும் அறியாத நன்றாய் அறிந்து தேடி வந்த தூக்கி எறியப்பட்ட தூக்கி ஒரு மாமா ஷேக்கலே மாமா சேர்த்து கொண்ட
ஹalleluya ஆமென் Amen. இவள் அழுவதற்கு காரணம் என்ன? අවුතු මෝලරේ අචාන්‍ය පාඩේ. துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்துட்டு. So ye bude mashire ji konkan அவ தண்ணி தீர்ந்துட்டு இருந்தானே அழணும். So ye konmalu moama. ஆனா இவன் என்ன சொல்லி அழுறா தெரியுமா? Tu baja ku moriya le. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். So kane pesoma ma ko tu mni yabu. இப்போ பிள்ளையின் வாழ்வை ஆகார் எதை வைத்து பார்க்கிறா தெரியுமா? So aku kane atashi ji ne teje wo hagara ga bane checha. அவ கையில இருக்கிற துருத்தியில் இருக்கிற தண்ணீரை வைத்து பார்க்கிறா. So tu latte mashire ye bude mashire ye go chibi lo tu somere chani la. ஒருபோதும் உங்க தலைமுறை அப்படி பார்க்காதீங்க. So badoka matelo na go tu lo muchivane. உங்க கையில கர்த்தர் உங்களை நம்பி தலைமுறையை தந்ததுண்டானால் அதை அந்த தலைமுறை வளர்த்துவதற்கு என்ன தேவையோ அதையும் கர்த்தர் பரத்திலிருந்து தருவார். துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்ததும் எல்லாம் போச்சு நடலாம். இப்போ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி ஆகாரோடு பேசுகிறார். அதனுடைய 17வது வசனத்திலே ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறார். உனக்கு என்ன சம்பவித்தது? அதன் அர்த்தம் என்ன? இப்போ என்ன சம்பவித்தது? அவ எதை சொல்லி அழுறா தெரியுமா? இப்போ சம்பவித்ததை சொல்லி அல்ல, இனி சம்பவிக்க போகிறதை சொல்லி அழுறா. தண்ணி தீர்ந்துட்டுன்னா அழு, பிள்ளை சாக போகுதுன்னு அழுற. உன் கையில கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார், அதனுடைய ஜீவன் இந்த துருத்தியில் இந்த பாட்டில் இல்ல, என் கையில இருக்கிறது. ஐயோ தண்ணி தீர்ந்துட்டு அழு, அதுல நியாயம் இருக்கு. ஆகாரே கொஞ்சம் யோசித்து பாரு. அந்த பிள்ளை உன் வயித்துல இருக்கும்போது நீ உன் வீட்டுல நிக்க முடியாம வனாந்தரத்துல ஓடி வந்தாய். அப்படியே நம்பிக்கை இழந்து போயிடலாம் தானே போன. அப்படி போன ஒண்ணு நான் அல்லவா கண்டேன். அப்பொழுது நீ என்னை பார்த்து சொன்னாயே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று. அப்பொழுது நான் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லையா, உன் பிள்ளையை நான் வளர பண்ணுவேன் என்று. அந்த வார்த்தையை நம்பி நீ திரும்ப ஆபிரகாம்கிட்ட போன இல்ல. என் வார்த்தை உன் வாழ்க்கையை தீர்மானிக்கணுமா, இந்த ஒரு பாட்டில் தண்ணி உன் ஃபியூச்சரை தீர்மானிக்கணுமா? சில பாருங்க வேலை போனதும் வாழ்க்கைய போனது போல ஃபீல் பண்ணிடுவோம். வேலை போச்சுன்னா வேலை போச்சுன்னு தப்பு கிடையாது. ஆனா எல்லாமே போனது போல ஆண்டவர் இருக்கிறதை எடுத்து தருகிறவர் மட்டுமல்ல, இல்லாதவைகளை உருவாக்கி தருகிறவருமாய் சாரிபாத் விதவைக்கு இதே பிரச்சனை தான். கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாவுதான். அதனால அந்த அம்மா கரெக்டா 2 விறகு பொறுக்க போறாங்க. அந்த விறகு பொறுக்கும் போது என்ன சொல்லி இருப்பாங்க? இன்னொருத்தங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா போய் எடுக்க போகும்போது ஏன் எங்க தண்ணி நாங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தோம் யாரோ சண்டை போடுறாங்கன்னு வைங்கள. இந்த அம்மா என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அது அர்த்தம் என்ன? இனி நான் விறகு பொறுக்க வர மாட்டேன். விறகு பொறுக்கிட்டு போறேன். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சு தங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறான். ஆனா ஒரு மாவும் ஒரு எண்ணெய் இல்லாம எலியா புறப்பட்டு வராது. ஆண்டவர் கேரி தாட்டண்டையில இருந்து எலியாட்ட சொல்றார், நீ போ சாரிபாத்ல நான் விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பை பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லிருக்கணும் எலியாட்ட? எலியாவே அந்த காக்காவே பார்த்துட்டு இருக்காங்க.
ဆိုတော့အဲ့ကြီးကိုပဲကျွန်တော်လွတ်လိုက်ပါ அங்க ஒரு பாவம்ဆိုအဲ့မှာတယောက်ကအရင် கொஞ்சம் மாவு எண்ணெய் வச்சுட்டு கஷ்டப்படுற நீ போனேன்னா அவள ஆசீர்வதிக்கப்பட்டு நீ போ அப்படிதானே சொல்லிருக்கணும் ဆိုတော့အိန္ဒိယကိုဘယ်လိုပြောမှာဘုံနေငယ်တော့မှရဒုက္ခရောက်နေဒီတော့ဘောကြီးလာဖြစ်လို့ပြော உனக்கு சாப்பாடு வேணும் அவள்கிட்ட போ ဆိုတော့ဘုရားကအဲ့လိုမပြောဘူးဒီအစားတော့လို့လေဆိုရင်အဲ့ဒီမဆုံးမစီသွား ஆண்டவர் அவருடையவர்களை யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார் ဆိုတော့ဘုရားရဲ့အလုံးမှာဘယ်လိုမှမလုပ်ဘူး இங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் விசுவாசிட்டே விட்டு கொடுக்கல விசுவாசியை பாஸ்டர்ட்டே விட்டு கொடுக்கல ဆိုတော့ပါစတာကိုလည်းယုံကြည်သူလည်းမလုပ်ဘူးယုံကြည်သူလည်းပါစတာနဲ့ ஏறி அவரோட நினைச்சிருப்பாரு ဆိုအိန္ဒိယတော့ထိနိုင်မယ် அப்போ சாரிபாத்துல ஒரு பயங்கரமான ஒரு பணக்கார ஒரு ஸ்திரீ இருப்பாங்க ဆိုတော့ဇာရတာအပြင်မှာဆိုရင်ဇာရတာမှာချမ်းသာတဲ့လူတွေတယောက်ရှိပါတ சாரிபாத்துல ယ် வரும்போது எலியோடி பார்த்துட்டே வருவார் ဆိုတော့အဲ့လိုတော့လာတဲ့ချိန်မှာကြည့်ပြီးလာနေမယ် எப்படியும் 3 மாடி வீடா தான் ဆိုဘယ်လိုမှဆိုတော့တဲ့ဆောင်အိမ်ပဲဖြစ်ရမယ် நீ பார்த்துட்டு வரும்போது ဘယ်လိုကြည့်ပြီးလာတဲ့ချိန်မှာ ஒரு அம்மா கீழ இருந்து 2 விறகு பொறுக்கிட்டு ဆို இருக்கா တော့မှကြည့်ရဆိုမျိုးမျိုးကထင်းတစ်ခုကောက်နေတယ် ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ဟယ်လို இந்த இங்க ஒரு ஸ்திரீ இருக்காங்களா ஒரு பையனை வச்சுட்டு அது யாருன்னு சொல்லுவீங்களா ဆိုတော့ဒီမှာခလေးတူငယ်လေးတယောက်ထားပြီးတော့လူသမီးတူရှိတယ်အဲ့ဒါဘယ်လိုလဲချက်တော့ပြောပြပါ இல்ல அது நான் தான் အဲ့ဒါငါပဲ ஆண்டவர் தப்பா அட்ரஸ் அதுதான் ဆိုတော့ဘယ်လိပ်စာမာမီပြောလိုက်တော့မသိဘူး சரி எனக்கு எதுக்கும் ஒரு அப்பம் எடுத்துக்கலாம் ဆိုတော့ဘောတခုယူလာတဲ့ကျွန်တော်တို့ ஐயா இங்க பாருங்க ငါကြည့်ပါ கொஞ்சம் எண்ணெய் ဆိုတော့အနေငယ်တော့စီ கொஞ்சம் மாவு இருக்கு အနေငယ်တော့မဟုတ် நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம் ဆိုတော့ကျွန်တော်နဲ့ကျွန်မနဲ့ကျွန်မသားစားပြီးတော့တည်တော့မယ် அவர் பார்த்துருப்பார் கடைசியா சுடுறதுனால டேஸ்டா தான் சுடுவாங்க ဆိုတော့ဒီရတဲ့စဉ်းစားမယ်နောက်ဆုံးမဟုတ်တယ်ဆိုတော့အကောင်းဆုံး எதுக்கும் ပုံပါ அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ဆိုတော့အဲ့ဒါကိုပထမဆုံးပို့လို့ဆိုတော့မဟုတ်ဘူး அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா ဆိုတော့အဲ့ဒီဘာထင်သွားလဲဆို இதோட என் லைஃப் முடிஞ்சு တော့ဒီရတဲ့စာပြီးသူ့ရဲ့ဘဝပြီးသွားပြီ ஆனா கத்தர் விடல ဒါပေမဲ့ဘုရားကြီးလက်မလို့ நம்ம பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை அழிந்து போகிற காரியத்தை வைத்து தீர்மானிக்கிறோம் ဆိုတော့ကျွန်တော်တစ်ခါကျကျွန်တော်ရဲ့ဘဝကိုဖြည့်ဆည်းရတဲ့နိုင်ရှင်ပြီးတော့ကျွန်တော်တို့ဆုံးဖြတ်ချက်ချကြတယ် ஹalleluya ဟာလေလုယာ நாம் தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்தோமே ဆိုတော့အမိဝါရမှာဆယ်လသူတို့နေတဲ့ချိန်မှာ எந்த கம்பெனில வேலை பார்த்தோம் ဆိုတော့ဘယ်ကုမ္ပဏီမှာသူတို့လုပ်ခဲ့လဲ மாச salary கரெக்ட்டா விழுந்துச்சா ဆိုတော့မလား அவன் கரண்ட் போனப்ப என்ன பண்ணீங்க ဆိုတော့ဒီပြတ်သွားတဲ့ချိန်မှာမလုပ်ခဲ့လဲမရှိဘူး என்ன கவலைப்பட்டோம் ဆိုတော့ဘာဝမ်းနဲ့ခဲ့လဲမရှိဘူးဝမ်းနဲ့ခဲ့လား நான் சொல்லுகிறேன் நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போது நான் ஏந்தினேன் ဆိုတော့ဘုရားကြီးကလည်းအမိဝမ်းနဲ့ရပဲတင်လာတယ် உன் முதிர் வயது வரைக்கும் நான் ஏந்தினேன் ဆိုတော့တဲ့အိုးတဲ့အထိကိုတင်လာ உன் முதிர் வயதுல நான் வோல்டேஜ் ரூம்ல விடுவேன்னு சொல்லல ဆိုတော့တဲ့အသက်အရွယ်ကြီးလာတဲ့ချိန်မှာမိုးဘိုင်းတော့ကပို့မယ်သူမပြောဘူး இனிமேலும் ஏந்துவேன்னு சொல்லுங்க ဆိုတော့ဒီလိုတော့မဆားမယ်လို့ပြောတာ இனிமேலும் தப்புவேன்னு சொல்லுங்க இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நல்ல கையை தட்டி ஹalleluya மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் முக்கரங்கள் நான் கண்டேன் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் முக்கரங்கள் நான் கண்டேன் எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் பாடுங்க. நன்றி சொல்ல Thank you, Holy Spirit. Amen. நன்றி சொல்ல ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்ததுဆိုဟာကတဲ့နဲ့ဘယ်မှုဖြစ်တယ် நீ நினைச்சு அழுத பாரு ဆိုတော့တွေးပြီးတော့မောနေတယ် அதெல்லாம் இன்னும் நடக்கல အဲ့ဒါကမဖြစ်သေးဘူး Hallelujah. ဟာလေလုယာ நமக்கு நடந்ததை நினைச்சு அழுறதை விட ကျွန်တော်ဖြစ်ခဲ့တာကိုကျွန်တော်စဉ်းစားပြီးငိုတာတယ် நம்மளா நினைச்சு நிறைய அழுவோம் ကျွန် பாரு တော်များစွာတွေးပြီးတော့ကျွန်တော်ငိုပဲကြည့်တာ அவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க ဆိုတော့သူကဘာလဲတမျိုးကြီးကျွန်တော်ကြည့်နေပါလား கண்டிப்பா என்ன தப்பா ဆိုတော့ நினைச்சிருப்பாங்க ကျွန်တော်တော့မကောင်းတဲ့နဲ့ကြည့်နေပြီ ஒரு ஆளுங்க ஆண்டவர் பாப்பா
ஹalleluya. பாருங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒழுங்கா மேல கூட போக விடாம ஒரு ஸ்திரீ வந்து அழுதுட்டு இருந்தா. உயிர்த்தெழுந்து பிதாவை பார்க்க போலாங்கிற சந்தோஷத்துல போகும்போது ஒரு அம்மா அழுதுட்டு ஸ்திரீ ஏன் அழுற அழுக தாங்க முடியும். அது என் ஆண்டவர் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், நான் 3 வருஷம் பிரசங்கத்தில் இது சொல்லவே இல்லையே. நினைச்சாங்க தோட்டக்காரரே என்றார். அழுகையில என்ன வார்த்தை யூஸ் பண்றோம்னே தெரியாது. நிறைய நம்ம நினைச்சு அழுறோம். உனக்கு என்ன சம்பவித்தது? சம்பவித்தது ஒன்றா இருக்கும். நம்ம நிறைய சம்பவித்திருக்கோம், அது கூட நிறைய கனெக்ட் பண்ணி அழுதுட்டே அதான் உனக்கு என்ன மேட்ருப்பா என்ற உள்ளது அப்படியே சொல்லி என்ன சம்பவித்தது? ஆண்டவரே பாட்டில்ல தண்ணி இல்லை. ஆனா நீ எப்படி அழுதுட்டு இருக்கிற? என் பிள்ளை சாக போறான். ஆண்டவர் சொல்ற நாளை குறித்து கவலைப்படாதே. ஒரு நாள் பிறப்பதே நீ அறியாதே. பல கண்ணீரும் நிறைய நினைச்சுதான் அழுதுட்டு. ஐயோ இப்படி ஒண்ணு நடந்துட்டு இது இப்படிதானே ஆகும், இது இப்படிதானே என் முடிவு இருக்கும், இனி என் எதிர்காலம் இப்படிதானே இருக்கும், என் வாழ்க்கை போச்சு, இனி என் லைஃப்ல மகிழ்ச்சியே இருக்காது. நடந்ததை குறித்து அழுவதை விட நிறைய நினைச்சு அழுறதுதான் ஜாஸ்தியா. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறார்ல, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஆமென். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. எனவேதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார், நீ ஏன் அழுகிறாய்? ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஆபிரகாம் தான் உன்கூட இல்ல, ஆகாரே ஆண்டவர் உன்கூட இருக்கிறார். ஆபிரகாம் தான் உன்னை தள்ளிவிட்டார், ஆண்டவர் உன்னை தள்ளிவிடவில்லை. ஆண்டவர் மனிதன் அல்ல. எனவேதான் சொல்லுகிறார், எபிராயிமை நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் பேசிட்டே இருக்கார், என்னம்மா இன்னும் அழுதுட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. இந்த கையினாலே ஆண்டவரே, இந்த கையினால என் பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க திராணி இல்லாத விளப்பா. என் பிள்ளை தாகம் தாகம்னு கேக்குது, என்னால தண்ணி கூட வாங்கி கொடுக்க முடியாத திராணி இல்லாத கை. உன் கையினாலதான்
So bhayage pyo de tin lat na உன் be. கையினால இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியாத நிலையில நீ இருக்கிற. So tin lat a phit tin ya kale ko yi ma tan na ne achain de ma tin shi ஆனா wa நான் le. உன் கையை கொண்டு உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன். Tin lat ko tha ye tin ya kale ko yo chi phit se ma phit de. கர்த்தர் அடுத்து செய்த செயல் என்ன தெரியுமா? So ana ko bhayage ke pyo ro ke de 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 19ல Sakoma. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். Bhayage ke ni Hagai nyasi ko phit do. அப்ப அந்த இடத்துல அவள் எதை பார்க்கிறாள் தெரியுமா? So ari ne ma tu ba ko pyin le so ye. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Tu di yi twin ko pyin le. அப்போ எந்த இடத்துல கர்த்தர் உட்கார்ந்து அழ வைக்க அனுமதித்தாரோ அந்த இடத்திலேயே கர்த்தர் ஏற்கனவே ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hagra ko bhayage ke be niya ma than bi moya ba le so de alu do shi le ai ni ya na ma le bhayage ji bi tha இவள் da. அலைந்த போது அந்த ஊற்று கண்ணுக்கு தெரியல. Tu le le bi twa de che ma ai ni yi twin ko ai myo di nyasi da ni ke. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அழுத போது அங்கே அந்த ஊற்று கண்ணுக்கு தெரியுது. So bhayage ke nyama do ma than bi tu mo chwe ne che ma ai ni ya tu ji bi. அலைந்து கிடைக்காத பல காரியங்கள் அவர் சமூகத்திலே அமர்ந்து அழுதால் கிடைக்கும். They don't let me shine like that. Bhayage ke nyama do ma shara phit. இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தையை சிலரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். Ni ke che ma Yesu ke do na ma la bhayage ke ni no phit sa ka do chu. சில சிச்சுவேஷனை விட்டு நீங்க ஜம்ப் பண்ணி வெளியே போயிடலாம் நினைக்கிறீங்க. So ta chu do pyatna ri shi da ai pyatna ri ya ni. கர்த்தர் உங்களை போக விடாமல் உள்ளே உட்கார வைத்து கண்ணீரின் பள்ளத்தாக்காய் அதை மாற்றுகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அங்கே உங்களுக்கான ஒரு ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது கர்த்தருடைய சத்தம் உரைக்கப்பட்டதோ அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. வாக்குத்தத்தத்தை உடையவர்களுக்கான துறவு ஏற்கனவே ஓபன் ஆயிற்று. ஹalleluya. கண்கள் திறக்கப்படும் போது நமக்கான அந்த துறவை நம்முடைய கண்கள் காணும். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆண்டவரே, இத்தனை வருடமாகி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையின் துறவை நான் இன்னும் பார்க்கவே இல்லை ஆண்டவர் என்கிற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? வார்த்தை உடையவனுக்கு நன்மையான ஒரு துறவு உண்டு. அதை கர்த்தர் ஓபன் பண்ணிட்டார். இன்னும் கண்கள் பார்க்கல. நமக்கு என்ன ஜெபம் தேவை தெரியுமா? ஆண்டவர் எனக்காக ஒரு ஊற்றை திறந்து விடும் என்றல்ல, என் கண்களை திறந்தருளும். நீர் ஆயத்தம் பண்ணினதை காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஆகாரின் கண்களை திறந்தவர் என்னுடைய கண்களையும் திறக்க வல்லவராயிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனை எந்த மனுஷனையும் இந்த பர்திமேயு பாருங்க, இந்த சான்ஸ் மட்டும் நான் விட்டுட்டேனா லைஃப் ஃபுல்லா நான் இருந்து பிச்சை எடுக்க வேண்டியது. இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போறேன், என்னைக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை நான் பார்க்க போறேன். ஆண்டவரிடத்தில் அப்பா என் கண்களை திறந்திருளும் என்று அலைந்து திரிந்து காண முடியாதது அப்பா சமூகத்தில் அழுதால் காண முடியும். அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அவள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுதாள். அவள் கண்கள் காணும்படியாக ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார்.
ပေးခဲ့တာဖြစ်တယ် Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவரின் கண்களை திறந்தருளும். ဘုရားဖျားကျွန်တော်ရဲ့မျက်စိကိုဖွင့်ပေးတော်မူပါ வேதம் சொல்லுகிறது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்ததை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களாம். ဆိုဘုရားတကယ်တည်းမြေကြီးကိုမြစ်ကဲလို့ပြောင်းလဲပေးမှာဖြစ်တယ် ஆமென். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். ဆိုလာဇရုဆုံးပြီးတော့တချို့ချင်းခံရတယ် நான்காவது நாளிலே கர்த்தர் வருகிறார். ဆိုလေးရက်မြောက်တော့နေမှာဘုရားခင်ရောက်လာတယ် கர்த்தர் வருகிறார் என்கிற செய்தியை கேட்டதும் மார்த்தாள் மரியாளுக்கு நியூஸ் கொடுக்கிறார். ဆိုတော့ယေရှုခရစ်တော်ဘုရားရောက်လာပြီဆိုတာကိုမာသကမာရီကို வந்து காதுல சொல்றாங்க போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார். ဆိုတော့ဒီမှာပြောတယ်ရဘီရောက်လာပြီရောက်လာပြီဆိုပြီး இந்த ပြောတာ அம்மா ဖြစ်တယ် வீட்டுல இருந்து ஓடுறாங்க யார்கிட்டயும் சொல்லாம. ဆိုတော့ဒီအမျိုးသမီးကဘယ်လို့မှမပြောဘဲယေရှုထံကိုပြေးတယ် இவங்க ஓடும் போது வீட்டுல ஆறுதல் சொல்ல வந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ဆိုတော့သူပြေးပြီးသွားတဲ့အချိန်မှာယူလာလူမျိုးတွေလာပြောတယ် இவன் கல்லறையினிடத்தில் போய் அழப்போகிறார். သူမတရားတော့သူထံကိုသွား၍ငိုတော့မယ်လို့ပြောတာဖြစ်တယ် மரியாள் எங்க போறான்னு மார்த்தாளுக்கு மட்டும்தான் தெரியும். မာရီကဘယ်လိုစီသွားလဲဆိုတာကိုမာသတယောက်တည်းသိ ஆனா இந்த மரியாள் வீட்டுல இருந்து ஓடுனதும் எல்லாரும் எங்க போறான்னு கேட்காம சரியா கல்லறை கிட்ட தான் போறான்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க. ဆိုတော့ဘယ်လိုသွားလဲဆိုတော့မာရီကနေပြီးတော့ကြိုထားတဲ့အဲ့ဒီကူကိုသွားတာဖြစ်တယ် அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இவன் கல்லறை கிட்ட தான் போறான்? ဆိုတော့သူကဘယ်လိုသိမလဲသူအဲ့လိုပဲသွားတာပေါ့ ஏன்னா முந்தின 3 நாட்களும் அவள் இதை செய்திருக்கிறாள். ဆိုတော့ဘာဖြစ်လို့ဆိုတော့3ရက်လုံးလုံးကသူအဲ့လိုသွားလိုက်လာလိုက်လုပ် ஆனா တာ அவ கல்லறை இடத்தில் போறது அழுவதற்கல்ல இயேசு வந்திருக்கிறாரான்னு பாக்குறது. ဆိုတော့သူဂူရှိတဲ့နေရာကိုသွားတဲ့အကြောင်းရင်းဟာသူသွားပြီးငိုဝတ်ကမဟုတ်ဘူးယေရှုခရစ်တော်ဘုရားခင်ရောက်ရှိတယ် ஏனென்றால் அவள் அப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாள். ဘာလို့ဆိုတော့သူအဲ့လိုယုံကြည်ထားတာဖြစ်တယ် தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ဆိုတော့ தெரிந்தெடுத்திருக்கிறாள். သူဘယ်လိုလဲသူထားတယ်လို့မလို့စေတဲ့ဟိုစုချင်းစုထား அந்த တာဖြစ်တယ် நம்பிக்கையில தான் முதல் நாள் போனாள். ဆိုတော့အဲ့ဒီယုံကြည်ခြင်းနဲ့သူဘာလို့သွားတယ်နေ့ရက်သွားတယ် மூணாவது நாள் போறாள். 3ရက်နောက်နေ့သွားတယ် 3 நாள் பார்க்கல உண்மைதான். ဆိုတော့3ရက်တော့ယေရှုကိုမမြင်ခဲ့ ஆனா ဘူး 4வது நாள் அந்த இடத்துல இயேசு வந்து நின்றார். ယေရှုရောက်နေတာဖြစ်တယ် 3 நாள் அழுகையோடு போய் அழுகையோடு வந்தார். ဆိုတော့3ရက်တော့သူကိုချွေးပြီးသွားပြီးကိုချွေးပြီး 4வது நாள் அழுகையோடு போய் ஆனந்தத்தோடு திரும்பி வருகிறார். அவள் கண்கள் காண விரும்பினதை கண்டது. ஆண்டவர்கிட்ட என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள். ஹalleluya ஹalleluya. ஒரு துருத்தி தண்ணீர் தீர்ந்ததும் கையில இருக்கிற காசெல்லாம் தீர்ந்ததும் எந்த வாசலும் திறக்கப்படாத சூழ்நிலை வந்ததும் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் நமக்கான ஒரு வாசலை வைத்திருப்பார். அவர் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவர். 3 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் கடன் பிரச்சனை நெருக்குது. அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கார். நான் அவ்வளவு மெடிசின் எடுத்து போட்டு செத்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சாவுன்னு சொல்லிட்டு இருக்கு. பண்ணி விட்டாச்சு. அப்புறம் நைட்டு போய் பேசுறோம். ஆமென். அந்த எண்ணத்துல இருந்து கர்த்தர் கிருபையை வெளிப்படுது. 2 மாசம் கழிச்சு அவன் வீட்டுக்கு போறேன். வீடு அடையாளமே தெரியல. ஏரியா மாதிரி வந்துட்டோமா? அங்க இருந்து போன் அடிக்கிறேன். பிரதர் உங்க வீடு இங்கே தான் சொன்னீங்க. அங்கேதான் பாஸ்டர். அங்கேயே நினைக்க நான் வெளியே வரேன். வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா பிரதர் இங்கே தான் இதான் உங்க வீடு இப்படி இல்லையே கேட்டேன். நேத்து தான் பாஸ்டர் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு ஆல்டர் பண்ணேன் அப்படின்னா 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கடன் அடைக்க முடியாம எனக்கு வேற வழி இல்ல அவ்வளவு மெடிசின் எடுத்து போட்டு செத்துருவானோ அப்படின்றது 3 மாசத்துல 10 lakhs வீடு திரும்பி ஆல்டர் பண்ற அளவுக்கு ஆண்டவர் bless பண்ணார். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்க துன்பத்தின் தண்ணீரை அப்பத்தை சாப்பிடுற நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம் போதகர்கள் உனக்கு மறைந்து இருக்க மாட்டார். நீ கூப்பிடும் முன்னமே பதில் வரும் நாட்கள் வரப்போகிறது. கண்ணு திறந்தாலே போதும். ஒரு காரியத்தை
வைத்து ஒரு காரியத்தை வைத்து இதோட எல்லாம் முடிந்தது என்று தீர்மானிக்காதே. ஹalleluya. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகாருக்கு இப்படி செய்வாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அடிமை பெண்ணுக்கு எப்படி பண்ணுவாருன்னா அப்பா என்று அழைக்கிற அன்பு உள்ளவன் உனக்கு செய்ய மாட்டாரா? கண்களை திறந்தார். இந்த பர்திமை ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி போனா தெரியுமா? மேல மூடி இருந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டு போனான். அவர் எப்படியும் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி வழியில உட்கார்ந்து 4 பேர்த்த கை நீட்டுற நிலைமை எனக்கு அந்த நம்பிக்கையில போறான். கண்ணை மட்டும் திறந்துட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. என் வாழ்க்கையின் இருளெல்லாம் மாற போகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கண்களை திறந்தருளும். வேதம் சொல்லுகிறது 19வது வசனத்திலே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அடுத்த பாயிண்ட்க்கு போனோம். இன்னொரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போறேன். இந்த பிள்ளைய செடிக்கு கீழே எப்படி சொல்லி விட்டுட்டு போயிருப்பான்? இங்கேயே கடந்து சாக்கு அப்படி சொல்லி என்ன சொல்லிருப்பா தெரியுமா? அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படிதானே சொல்லி போயிருப்பான். அந்த பிள்ளையும் என்ன நம்பிக்கையில இருந்திருக்கு. அம்மா தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இவ போய் அப்பா சமூகத்துல ஆடுறான். எங்க அப்பா சொன்ன ஒரு டெஸ்டிமனி ஞாபகத்துக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சில பிள்ளைங்க அல்ல அந்த ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டது. இவங்க ரட்சிக்கப்பட்டதா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அரிசினா அதுல கொஞ்சம் அதே போல என்ன வீட்டுல வருதோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டு சண்டே வந்து சர்ச்சுக்கு போகும் அதை கொண்டு சர்ச்சில் கொடுப்பாங்க. அதே போல சண்டே வீட்டுல பார்த்தா சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா சர்ச்சுக்கு கொடுக்கிறதுன்னு கொஞ்சம் அரிசி மட்டும் வச்சிருக்காங்க. இவங்க விசுவாசத்துல அதை சர்ச்சில் கொடுக்குறான். நேர வீட்டுக்கு வரா. வீட்டுல வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஹஸ்பண்ட் வர சாப்பாடு ரெடியான்னு கேட்டா இல்ல ஒண்ணுமே இல்ல. அவர் கோபத்துல வந்து சத்தம் போட்டு நான் இப்ப வெளியே போயிட்டு வருவேன் 1 hour வருவேன் வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வெளியே போறாரு. சின்ன பிள்ளைங்க அம்மா பசிக்குது. அம்மா சொன்னாங்க நீங்க போய் விளையாடுங்கப்பா நம்ம இப்பதானே சர்ச்சை முடிச்சுட்டு வந்தோம் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் சொல்லிட்டு பிள்ளைங்களை வெளியே விளையாட விட்டாங்க. சின்ன வீடு மலை ஏரியா எல்லாரும் வெளியே விட்டுட்டு இந்த அம்மா கதவு போட்டு முழங்கால் போட்டு அழ ஆரம்பிச்சா. ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன் வருவார். சாப்பாடு இல்லைன்னா அடுத்து என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. பிள்ளைங்க வர போறாங்க. பிள்ளைங்க என்ன நம்பிக்கையில விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முழங்கால் போட்டு ஓன அழ ஆரம்பிச்சா. அழுதுட்டு இருக்கும் போது கதவை தட்டுற சவுண்ட் அம்மா கதவு திறங்கன்னு பிள்ளைங்க
இப்போ ஆண்டவரே பிள்ளைங்க பசிக்குன்னு வந்திருக்கிறாங்க, இப்போ நான் என்ன சொல்ல போறேன்? So I say ma me one na biro me wa kale la bi chama கண்ணீரோட அந்த கதவை திறக்கிறாங்க. ye ye na one na chana ida gaw fu பிள்ளைங்க நிக்கிறாங்க, so ma kale ya ni de இன்னும் ரெண்டு பெரியவங்க நிக்கிறாங்க. so ana ma lu chi ne yaw ya ni de என்ன ஏன் கேக்குறாங்க? so ba le lo mere che ma அம்மா நாங்க இந்த வழியா டூருக்கு வந்தோம், so ni la chi chama charo kri twa நாங்க ja நிறைய ne பேர் வர மாதிரி பிளான் பண்ணோம். so nyai la bo twa pin sin ஆனா ne இன்னொரு டீம் வரக்கூடிய வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு, so now kana de zina la ma ka aku di me yaw de ஆனா அவங்க எல்லாருக்குமே சேர்த்து நாங்க ஃபுட் எடுத்துட்டு வந்தோம். so alo sawo da asato ke se ni ju la இப்போ ne நாங்க கொஞ்சம் பேர் எங்களுக்கு போக மீதி நிறைய இருக்கு, so charo sa bi ro aku nyai po ni de எங்களுக்கு வேஸ்ட் பண்ண மனசு இல்ல. so ya ala ka phi bo da sa na pa நீங்க பெரிய மனசு பண்ணி அதை ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா so e lu chi se ne ka ni yo sa lo ju ne ba la அந்த மாதிரி பார்த்துட்டேன். so ya ke bro lo chi சரியா பரவாயில்லையா கொடுங்க, நான் so வாங்கிடுறேன். ya ya le chama ju lai ma me su ju lai de நேரம் வாங்கி வச்சாச்சு. so ju la la bi புருஷன் வராரு, so no da yo la bi இன்னைக்கு இவ்வளவு ஒன்று இல்லைன்னு so பாடிடுறோம். ne tu lo so lo ya me வந்து பார்த்தா இலை போட்டிருக்கு, so la bi chi ro pa ya ki la 5 de கூட்டு வச்சிருக்கு, so mo de nai tha da de சோறு வச்சிருக்கு. thame ne sa da de இது என்னது? so tu le si ko bi chi ba yi ஆமென், amen ஹalleluya. hallelujah உன் நம்பிக்கை வீண் போக கர்த்தர் விடவே மாட்டார். அன்னைக்கு ஈவினிங் கன்வென்ஷன்ல so ani nyane apera ma எங்க அப்பா அங்க ப்ரீச் பண்றாங்க. so apera ai ma இந்த தாயார் ஈவினிங் மீட்டிங் ஓடி வரா. so ani se ma ani no de mi apira ஒரே ஒரு டெஸ்டிமனி சொல்லணும்யா. so na ta de ku kam ya se சொல்லுங்க. so apera ma அந்த அம்மா பேசுறாங்க. so ai no ya pyo de ஆமென். இந்த சாட்சி சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. so ai ta de na thona lu alo o ja de இத கண்டு அந்த மீட்டிங்க்கு புருஷன் வந்துட்டா. so ai no so cha bi da ai ni ji ke na yo da ma ja la de ஹalleluya. hallelujah ஆமென். amen இந்த சாட்சி என் தகப்பனார் வந்து நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுறாங்க. so sia ya apera di ta de sia கோயம்புத்தூர் apera la sa கோயம்புத்தூர் de போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை காட்டி தராங்க. so ani se ma ko no de yo pa se ma ai mi ta su pya ke de இந்த ஃபேமிலி நோட் பண்ணி வச்சுக்க அப்படின்னா. so di mi ta su chi tha ba mat tha ba le yo de கார்ல வராங்க, so ka chi ne la ja de வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு போறாங்க. so ade no la bi pa wo bi twa ja de அப்ப சொன்ன ஒரு டெஸ்டிமனி சொன்ன ஞாபகம் இருக்கா? so de chen wa ma te o ta te ku pyo ke de ma mi la இந்த வந்துட்டு போனாங்கல்ல, aku la bi twa ra ma la இவங்களுடைய அம்மா தான் அந்த தாயார். tu ro ya amme be ai ta te ka இன்னைக்கு தலைமுறையை கர்த்தர் உயர்த்தி ya ஆசீர்வதித்தார். yo sa ko ja ne ka chi na pe ra ke de ஹalleluya. amen இந்த இஸ்மவேல் நினைச்சிருப்பானா நம்மள அம்போன்னு விட்டு போனாங்க. isha me la te na chno chma ya ame ga tha wa lai de கர்த்தர் கைவிடவே ya மாட்டார். ti la ya 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 ma ho காப்பா உன்னை காப்பா காத்தவ காப்பா இன்றும் இனியும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா. ஹalleluya. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. so damaya so be ta ya sa so kan chi chok ma do la அங்கே சீரிய ராஜா ராணுவத்தோடு எலிசா இருந்த மலையை வளைந்து கொள்ளுகிறான். so di ma ga Syria shin me ga Elisha ne tu ba lo le ziba anya ma pa bi ni la எலிசாவை எப்படியாவது அட்டாக் பண்ணணும். Elisha wo lo so attack lo wa ஏன் அப்படின்னா ma bi lo le so lo இஸ்ரவேலுக்கு விரோதமா அவன் பிளான் பண்றான். ba lo so Elisha me la ko tu அவன் பிளான் பண்றதெல்லாம் கர்த்தர் எலிசாவுக்கு சொல்ல, so apya ni ka ya alo ko Elisha ko pa bya எலிசா அதை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சொல்லி அவனை காப்பாற்றுகிறான். so Elisha ga era ide la shin me ko pyo bi lo ke ne ke ra அது சீரிய ராஜாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. so bi chao ya wo shin me la na to la che ma shok அது me எவ்வளவு திட்டப்பட்டாலும் அங்க எல்லாருக்கும் தெரிய வந்துட்டே அப்படின்னு. wo lo phi da la achen ne tha lo la alo ti twa ja de அப்பதான் ஒருத்தங்க சொல்றாங்க அங்க எலிசாங்கிற ஒருத்தர் இருக்கிறார். so ai no apya Elisha so le tu tya shi உங்க ne பெட்ரூம்ல பேசுற மேட்டர் கூட கர்த்தர் அவர்கிட்ட சொல்லிடுவார். so no akana ma tha bi to le zakari alo Elisha ko pya ke pa bya la அவனை தான் அட்டாக் பண்ணான். so ai lu we attack lo da நேர வந்துட்டான். so yau la வந்து அந்த மலையை சுத்தி நிக்கிறான். so ai to ko pa bi ni ja de பொழுது விடிந்த போது so mana kin yau la de che ma எலிசாவின் வேலைக்காரன் எழும்பி வெளியே போலான்னு வந்து பார்த்தா Elisha ye chong apyen twa bo so bi la de che ma இங்கே ஒரு பெரிய டீம் பட்டணத்தை சுற்றி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறான். di ma sit tu ye de alo pa bi ni la ko twi ya de பார்த்ததும் ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். so ai lo twi che ma ஐயோ ஆண்டவனே, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் அப்படின்னு. so ba lo
မလဲဆိုပြီးတော့သူအော်ဟစ်တာကိုတွေ့ရတယ် எலிசா சொல்றாரு အီလိရှေကပြောပြတယ် பயப்படாதே မကြောက်နဲ့ அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் တို့သူတို့တဲ့သူတို့ဘက်၌နေတော့သူ நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் சொல்றாங்க ဆိုငါတို့ဘက်ကရှိတဲ့လူကတာရွေးချင်းတဲ့တော်သူတွေဖြစ်တယ်လို့ပြောတယ် சொல்லிவிட்டு இன்னொரு ஜெபம் பண்ணுவார் ဆိုတော့ပြောပြီးတော့ဆူတောင်း ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரம் ဓမ္မရာဆိုရင် 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ဆိုငယ်19 அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி အဲ့မှာအီလိရှေကဆူတောင်းပြီး கர்த்தாவே ထာဝရဘုရား இவன் பார்க்கும்படிக்கு ထိုလူတွေဤ இவன் கண்களை திறந்தருளும் என்றார் ထိုလူတွေမြင်စင်ပြီးအကြောင်းထိုလူတွေ நாம் မျက်စိကိုဖွင့်တော်မူ கேட்கக்கூடிய ပါ அடுத்த முக்கியமான காரியம் இது ဆိုတော့ဒီဟာကကျွန်တော်တို့အရင်ရေးချင်တဲ့ဆူတောင်း ஆண்டவரே என் கண்ணை திறந்து என்ன உங்களை பார்க்க வச்சீங்கப்பா ဆိုတော့ပထမပိုင်းမှာကျွန်တော်ရဲ့မျက်စိကိုဘုရားတင်ဖွင့်ပြီးတော့ကြည့် என் ခိုင်း கூட တယ် இருக்கிறவங்க கண்களையும் திறந்தருளும் ဆိုတော့ကျွန်တော်ရဲ့ဘိက္ခလမရှိတဲ့လူတွေရဲ့မျက်စိကိုလည်း என் குடும்பத்தின் கண்களை திறந்தருளும் அப்பா မရှိတဲ့လူတွေရဲ့မျက်စိကိုဖွင့်ပြီးတော့ ஹalleluya கிறிஸ்துவாகிய ஒளியை நம் கண்கள் கண்டது போல ဆိုတော့ယေရှုခရစ်တော်ဘုရားရဲ့ပြည့်တဲ့အလင်းကိုကျွန်တော်မျက်စိနဲ့မြင်နေ நம்ம တယ် கூட இருக்கிறவங்க கண்களும் காணணும் ကျွန်တော်ရဲ့အတူရှိတဲ့လူတွေရဲ့မျက်စိနဲ့မြင်ရမှာဖြစ်တယ် நம்ம ஏதோ நமக்கு அறிவு இருந்து நம்ம ஆண்டவரை அறிஞ்சோம் அவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல அதனால அவங்க ஆண்டவரை தெரியல என்று நினைக்க கூடாது ဆိုတော့ကျွန်တော်တို့ဉာဏ်အရင်ကောင်းလို့ပဲကျွန်တော်တို့ဘုရားကိုရည်ရည်တယ်လို့သူတို့ကဉာဏ်မရှိပညာမရှိတော့ဘုရားကို இது ဘုရားကို தேவனுடைய တွေ့ရအောင် கிருபை ဒါကဘုရားရဲ့ပေးတဲ့ကြီးမားတဲ့ဒီမှာ ஆண்டவரே, ကျေးဇူး எனக்கு தெரியுதுப்பா நீங்க இருக்கிறீங்கன்னு ကိုတော်ဘုရားကျွန်တော်သိတယ်ကိုတော်ရှိတယ်ဆိုတာ ஆனா ကို என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலையே ஆண்டவரே ကိုတော်ကျွန်တော်လည်းသိရှိရလို့မသိဘူး நான் ஐயோன்னு சொல்லாம இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்க ஐயோன்னு சொல்றாங்களே ဟောအာမင်လားလို့ကျွန်တော်မပြောတော့လည်းဘယ်တော့မှရှိရလို့အာမင်လားလို့ပြောတယ် அதனால இவன் கண்களையும் திறந்தருளும் အဲ့ဒါကျွန်တော်ပေါ်လို့လည်းမျက်စိကိုဖွင့်ပြလို့ပါ உங்க குடும்பத்துல இன்னும் கண்கள் திறக்கப்படாம அநேகர் இருக்கிறாங்க ဆိုတော့ဒီမိသားစုတော်များစွာလို့မျက်စိမပွင့်နေမှရှိတယ် இவர்கள் பார்க்கும்படிக்கு ကိုတော်ဘုရားထိုသူတို့မြင်စေခြင်းက இவர்கள் கண்களை திறந்தருளும் ထိုသူတို့ရဲ့မျက်စိကိုဖွင့်ပြတော့ပါ அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா အဲ့တော့ဘုရားကဘာလို့လဲဆို உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் တော့ချက်ချင်းထာဝရဘုရားထိုလူတွေမျက်စိကိုဖွင့်တော့ அப்பொழுது அவன் இன்னொரு காட்சியை பார்க்கிறான் အဲ့ဒီချိန်မှာနောက်တစ်ခုသူထပ်ပြီး இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை கண்டான் အီရှဘလိုက်နိုင်တောင်းလုံးဒီမိဖြစ်မိရထားနဲ့ပြည့်တွေကိုမြင် இப்பதான் அவனுக்கு புரியுது ဆိုတော့အခုမှသူနားလေ பட்டணத்தை எலிசாவை பிடிக்க வந்தவங்க ဆိုတော့ဒီမျိုးကိုလာတိတ်မဲ့ကိုလာတဲ့လူက பக்கத்துல வர வந்துட்டு சுத்திட்டே இருக்கிறாங்க ဆိုတော့အနည်းနောက်လာတဲ့ဖတ်နေတယ် நெருங்க முடியல ဟုတ်လားအနည်းနောက်ကတ်လို့မရဘူး ஏன் நெருங்க முடியலன்னா ဘာလို့အနည်းနောက်ကတ်လို့မရဘူး எலிசாவை சுற்றிலும் பரலோக சேனை நிக்குது ဆိုတော့အေလိယဘိပလာမှာကောင်းတဲ့တမန်ရဲ့တက်ရှိရတယ် அநேக பிரச்சனை உங்க பக்கத்துல வர வந்துட்டு இன்னும் நெருங்க முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ဆိုတော့များဆိုတော့ပြဿနာတွေသူတို့အနည်းနောက်ရောက်လာပြီဒါမှကတ်လို့မရဘူးဘာ உன் လို့လဲ பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்த பிறகு நீங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பரலோக சேனையின் பாதுகாவல் உங்களை சூழ நிற்கிறது ஹalleluya இதை கண்களை திறந்து பார்க்க வைக்கிறார் நாம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட எப்படி ஜெபிக்கிறோமோ அதுபோல நம்மோடு இருக்கிறவர்களின் கண்களும் திறக்கப்பட ஜெபிக்க வேண்டியது அவசியம் நம் கண்கள் திறக்கப்படும் போது நம்ம ஆண்டவரே என்போம் கண்கள் திறக்கப்படாதவர்கள் ஐயோ என்பார்கள் நம்ம வீட்டில் ஆண்டவரேங்கிற சத்தம் தான் எழும்பணும் ஐயோங்கிற சத்தம் எழும்பக்கூடாது ஹalleluya நாமளே டிசைட் பண்ணிடுவோம் இவங்களெல்லாம் திருத்த முடியாது ஆண்டவர் ஒண்ணு திருத்தினதே பெரிய விஷயம் நம்மள இல்ல சிம்பிள் ஆண்டவர் கண்களை திறந்து கண்ணு திறந்துட்டா நிறைய ஐயோவே போயிருங்க 7 வருடம் செழிப்பு முடிந்து அடுத்து பஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது யோசேப்பு நாட்களில் இது பஞ்ச காலமா இருக்கிறது எல்லா இடத்துலயும் தானியம் எல்லாரும் எகிப்துக்கு வராங்க யோசேப்பு அதிகாரியா இருந்து எல்லாருக்கும் தானியம் கொடுத்துட்டே இருக்கிறார் யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க வராங்க தானியம் வாங்க யோசேப்புக்கு தெரியுது இவங்க யாருன்னு
So yota ti le tu ko ya baru le sura. யோசேப்பு என்ன பண்ணாருன்னா Yota baru le sura. எல்லாருக்கும் தானியம் கொடுக்கும்போது So alo ko sa sama pe le இவங்களுக்கு chima. அவங்க கொண்டு வந்த சாக்குல தானியத்தையும் கொடுத்து So Pedro julare guri ai ma sa sama அவங்க pe le. தானியத்தை வாங்குறது கொண்டு வந்த காசையும் அதுக்குள்ளே வச்சு பிடிக்க கொடுத்தாரு. So turo na sa sama webo lare pasa ma ai ma thai pe இவங்க le. ரிட்டர்ன் போகும்போது So ai na ko lo yu to. ஆண்ட வேலை அவங்க பைய ஓபன் பண்றாங்க. So lama ma turo ai le turo ko ba ai le put. ஓபன் பண்ணி பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. Put bi chi so turo oh ஏன்னா ma. அவங்க கொடுத்த காசு அவங்க பையிலேயே திரும்ப இருக்கு. Turo pe le pasa turo ai ma baru pyan yau la la. ஏற்கனவே சிமியோன் அங்க இருக்கிறார். So pada ma ya shimo ma ai ma tu sma jota sma shi ni. இப்போ எல்லாரும் அழற So ai ma turo so ye la ja ni. ஐயோ ஆண்டவர் இப்படி பண்ணதில்லை. So pya ke chalo ma ஐயோ thik hai. தேவன் இப்படி பண்ணதில்லை. So da pya ke lo le lu ma ho. புலம்ப ஆரம்பிக்கிறான். So turo ni to la ja. புலம்பலுக்கெல்லாம் காரணம் என்ன So தெரியுமா? ana di alu e totna ba le la. அவங்க கண்களுக்கு அது யோசேப்புன்னு தெரியல. Ana ka ba le turo ye nyasi ya shima yan ya turo ye ni ko jota sa. யோசேப்புன்னு தெரிஞ்சிருந்தா சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிருப்பான். So jota sura ti ke so ai pasa ma usa sa ma yu tu kamu so to ke. தெரியாததுனால எப்படி புலம்பிட்டாங்கன்னா தேவன் நமக்கு இப்படி பண்ணிட்டாரு. So mati ke lo turo pya ke chalo ko lu lo la இப்படி ni பண்ணிட்டாரு. lu lo ke lu turo la ni. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, So pya ke kal mi do. நம்முடைய கண்கள் திறக்கப்படாததுனால தான் தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கிறோம். Chalo ye nyasi ma po ni ke malu apna chalo ni to ani la ko pya. எவ்வளவு சந்தோஷப்பட்டு போக வேண்டிய யாத்திரை அது. So ana ka ballo ti wanya wanda so. நம்ம யோசேப்பு பாரு நமக்கு கொடுத்த காசையும் திரும்ப வச்சு அனுப்பி விட்டுருக்கிறார் Hey, பாரு. yota mo chita ngaro pira sansa ba ngaro pira pasa ba ngaro la அதன் ko wanda so பிறகு- அதன் ba. பிறகு இவங்க 2 வருஷம் கழிச்சு திருப்பி யோசேப்பை பார்க்க போறாங்க. So ana piwara nane chalu yota ko pya la chi. போகும்போது அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது இந்த பணப்பை இப்படியே வந்துட்டு அப்படின்னு. So ma shi ya chone ko ba biola so la di pasa ba. உடனே அங்க இருந்து அவங்களுக்கு பதில் வருது அது தேவன் உங்களுக்கு கொடுத்த புதையல் அப்படின்னு. So ana ma piyane ke pero ko pira konji me la pya அப்ப ko. புதையல்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கா. So la konji me la so la ko mati bane tru ni to ani காரணம் cha. என்ன அப்படின்னா கண்ணு திறக்கப்படுது. Pyatna ba tru nyasi ma pwe ni. பல புலம்பலுக்கு காரணமே நம்முடைய கண்கள் திறக்கப்படாது. So chalo ya ni ni to mu chalo nyasi ma pwe ni. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வெளிச்சம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாததுக்கு காரணம் கண்கள் குருடா இருக்கிறது. இந்த நாளில் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். என் கண்களை திறந்தருளும். என்னோடு இருக்கிறவர்கள் கண்களும் திறக்கப்படும். கண் திறக்கப்பட்டவர்களுக்கு கண் திறக்கப்படாதவர்களை குறித்த பாரம் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தன்னை ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் சொல்லி தன்னை சொல்லுகிறார். என் ஜனங்களும் அசுத்த உதடுகள் உள்ளவர்களா இருக்கிறார்கள் சொல்லி ஜனங்களை சொல்லுகிறார். ஏசாயாவை தொட்டு ஏசாயாவுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் போது யாரை அனுப்புவேன் யார் போவாய் நமது காரியமாய் என்று கர்த்தர் கேட்கும் போது ஏசாயா சொல்றார் நான் போறேன் ஆண்டவரே. அது போலதான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் நம்மோடு இருக்கிறவர்கள் கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்கிற ஏக்கமும் பாரமும் நமக்கு கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலைன்னாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சரியா திறக்கப்படாது. தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் பவுலை பிடிக்கிறார். அவனுக்கு கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க எங்க முதல்ல தொட்டார் தெரியுமா? எங்க தொட்டார் தெரியுமா? கண்ணதான். பவுல் அதுவரை அவன் பார்வையில எல்லாம் சரி. எனவேதான் அவர் சொல்லுகிறார் நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படிங்கிறார். கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். பண்றது எல்லாமே கரெக்ட். கண்ணுல கை வச்சா பாருங்க. பவுல் சொல்றார் பாவிகளின் பிரதானம்
வந்தோம். 기대가 지마도 붙이게. ஹalleluya. 할렐루야. அதுவரைக்கும் இன்னொருத்தங்கள தான் பாவியா பார்த்து சபையை அடிச்சிட்டே இருக்கோம். 저처럼요 들어가고 기시의 소리로 레슨이게. சில சர்ச்சுக்கு வரதே அடிக்கிறது. 소리야 때로 라나게 자고 가지게. சபையை துன்புறுத்துறதுக்காகவே வரான். 저는 때로 예반 레슨을 சில பாஸ்டர்ஸ் உடைய ஜெபம் வந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை தாருங்கிறது மட்டும் இல்ல. 저는 수도 대오시 아니야 수도시야 비아리게 왜이되고 빼봐봐 먹어. இந்த மீட்டிங் முடியற வரை இந்த நபர் வந்துருவே. அப்படியே ஜெபம் உண்டு. 이 மீட்டிங் பேதே மதிலு மலாலையாவு. துன்புறுத்தல் ஏன் அவரை பொறுத்தவரைக்கும் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாது. So tu apelaste kama hocha ata tu apyamalo அவன் dukide. பார்வையில் அவன் பெர்ஃபெக்ட். Tu ya nyanyema tu wa kono dukide. கண்ணை தொட்டான். Kaya ndase utine neshima. இப்ப சொல்றார். Aku tu biore. பாவிகளின் பிரதான பாவி. Kita karone chimado dukide. நான் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுறதுக்கு கூட தகுதி உள்ளவன். Tamanoda ma angeso yonya no dukide. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். So tamanoda na thama tu angeso no அந்த dukide. பார்வை மாறினதுமே So te ange pyole dwarane. நான் அல்ல என்று வந்துட்டான். So tu wa ma hobu dukide. நான் அல்ல. Ma hobu. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். பாடுவோம். நான் அல்ல நான் அல்ல நான் அப்படி இருந்துட்டு இருக்கிறோம்னா கண்ணுல கை வச்சாதான் சரியாகும். nga sumitro nila biarke tinoye mesu otti madro kana. ஹalleluya. Hallelujah. அது ஆண்டவர் பவுல் கண்ணை குத்துனது மாதிரி தான் இருக்கும். So ala biarke shemone mesu podru. ஆண்டவர் வந்து ஒரு ஐ ஆபரேஷன் பண்ணிட்டார். So biarke balodana question ku gachil kulora ilu. மாத்தி பார்க்க வச்சிட்டார். So biarke biarke pyaune gichi அது wala. அவனுக்கு லாபமா இருந்ததெல்லாம் அதுக்கு அப்புறம் அவன் கண்ணுக்கு ஐயே. So patama tuchia sharia achuru negera akwa bakile. அது வரைக்கும் சொல்வார் நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயர். So tola hebye bada hebye na chincha do dukile. கண்ணை தொட்டதுக்கு அப்புறம் tu mesu otti na. அதாவது சில நம்முடைய ஓல்டு போட்டோ ரொம்ப ஸ்டைலா பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருக்கோம். So janodu anyake no sebe ina no ye kaune chima le tha அந்த do. போட்டோவை இப்ப பார்த்தா அதே போல காமெடி வேற இருக்காது. So ai depo wahuchi chima ana mo bichi ni me. ஐயோ இதையா நம்ம ரசிச்சு எடுத்தோம். So diabela na chema ye kaune si. எது அவருக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சோ அந்த பார்வை மாறினதுமே அதுக்கப்புறம் அவன் குப்பை. So dama ba tu ye de chi be ya go chi kele tu ne si kaune la ye chima. அவளை என்ன உங்களுக்கு மாற்றம் உண்டானது? So tinoya tema ba pyone si philale. நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது So tu su don. என் கண்களில் இருந்து செதில்கள் கீழே விழுந்தது. So tu ye si ne ko ne chi ko future. ஆமென். இந்த மாலை வேளையிலே அநேகருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழும்படி ஆவியானவர் தொட விரும்புகிறார். ஆமென். Amen. இந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை எப்பெல்லாம் படிக்கிறோம் அப்பெல்லாம் ஆண்டவரே என் கண்ணுல செதில் இருக்க கூடாது, இருக்குதான் கீழே விழட்டும். So no pianke swa di zama go pada cheba ko pia chona mesi wa ninyula ya shi he shame wa. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் தொடுவார். Pero ne a pia se ne pianke koti ma chede. எத்தனை பேர் எனக்கு பார்வை வேணும் கேக்குறீங்க? ஆமென். ஆண்டவரே பார்க்க வேண்டிய பிரகாரம் நான் பார்க்கலன்னா என் கண்ணுல எது இருக்குன்னா செதில்கள் இருக்கிறது. அதுவரை துன்பப்படுத்துகிறவன், அதே பிறகு சபையை கட்டுகிறவன், துன்பப்படுத்த நிருபத்தை வாங்கிட்டு போறான். அவன் நியாய பிரமாணத்தை புரட்டுறது எதுக்கு தெரியுமா? சர்ச்சை துன்பப்படுத்த.
तू बालों डाले तू तमाहों चला तू कौन सा लीचा ढाला का अतेरो को नीचे हो या कर சிலர் அட்டாக் பண்றதுக்குனே வசனத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ऐसा लोग अतेरो को टाइका हो या कर नोका पड़ो उसे அப்பதான் சோதனை பண்ணி சாப்பிட இருப்பாங்க चाइनो में तुम अच्छीमो को कभी இவங்க सामने அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க இது புசிக்கிறனால நீ சாகவே சாவா सारा लोग दिन सारे ने मारे एक आम तैयार भी सब அட்டாக் பண்றதுக்குனே வசனத்தை எடுத்து வச்சிருப்பாங்க टाइका हो या कर बालों में அது ஒரு துன்பப்படுத்துறதுக்காகவே நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்தவன் तू ब्रेक को जुआरे अचारी तो तमाहों जुआरे மாறுனதுக்கு அப்புறம் so dia प्योने द्वारा சபையை கட்டுறதுக்குன்னே கர்த்தர் அவனே நிருபத்தை எழுத பயன்படுத்துகிறார் सभ्यान के बालों तो अतेरो पीठा हो या तो ओवरा सारी ये हो या तो बोलू को तो ஆமென் நம்ம தேவன் அழைத்தது ஒருத்தங்களை இடிக்கிறதுக்கு இல்ல ஒருத்தங்களை கட்டி எழுப்புறதுக்கு सभ्यान के अचारो को ये को रखला को प्यासी को हम पीठा हो या तो நம்மளால ஒருத்தங்க சர்ச்சுக்கு வரலன்னா நம்ம பார்வை இன்னும் மாறலன்னு அர்த்தம் सते आप अतेरो लुटिया वाला अबू से अतेरो या प्योने से मिसी देबू இந்த பவுலால தேவ சபை இழந்தது ஒரு ஸ்தேவான அந்த பவுலால தேவ சபை பெற்றது பல ஸ்தேவான்கள் Paulo आपके अतेरो का क्यों लेला सोशल वाला स्टेवन तथी बैठी और देव छिके हमें Paulo आपके न्यास वाला तथी बैठे கர்த்தர் மட்டும் கண்ணை தொடலைன்னா எத்தனை பேர் அவுட் ஆயிருவாங்க தெரியுமா? सरा Paulo या मेसी को बिया के मटोटी उसे बनने या सोशल वाले ஆமென். கர்த்தர் கண்ணை தொட்டா सरा तैयार तो आपके बिया के அதன் பிறகு मेसी சபை இழக்கல சபை பெருக ஆரம்பித்தது आया सारी तो अतेरो ने मप्यो पे वो अतेरो ने दिखाओ से खाया பார்வை மாறினால் நம்ம நஷ்டம் என்றும் குப்பை என்றும் अनेक காரியத்தை தடுக்கும் सतोय ने मेसी पे लेला विषय न्यास वाला आया देखो सोके ना में अम्मा सो बियो இந்த பார்வை மாறதுக்கு முன்னாடி பவுலை பொறுத்த வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட் நான் தகுதி உள்ளவன் இப்போ வருது வந்தாலும் போயிடும் அந்த மனநிலையிலே இருந்து கொண்டு இருந்தான் So tu ya akwai ko ci meso yi tu mapya ne ya ce ma tu apya ma lo tu tu na ce ya ne tu ka ne lo tu ame so da pe ஆனா இந்த ne கண்ணு திறக்கப்பட்டது பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா Messi ni pu ne na Paulo ba ne pila பிலிப்பியர் 3வது அதிகாரம் Filipi akanji to அதனுடைய 10வது வசனத்தின் பிற்பகுதியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது so age kasema ba bola le so ya no எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு ya shi na ro go so se do ya ke do mai wi இந்த வார்த்தை படிக்கும் போது நெஞ்செல்லாம் வலிச்சது so di chama go pada che ba ji ba no okay ne ஆண்டவரே இந்த தகுதி பவுலுக்கு போதாத ஆண்டவரே so ti tu ya aro tu show ne so ya ai ne chama lo no அவன் 14 நிருபத்தை எழுதியிருக்கிறார் so na sali janu ye ke இரவு பகல் ஊழியம் so செய்திருக்கிறார் ne na apya pura ne tha so ke ne இப்படி உமக்கண்டே ஓடுற மனுஷன் so lo ti bayan ke ஆனா இது attention எதையுமே அவன் தகுதியாக பார்க்கவில்லை Bedama mabu ada titan ya so tu mo thenga இதை எல்லாமே அவன் கடமையாக பார்த்தான் so dia ya alu ga ngape la ona machine பவுல் சொல்ற சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை Paul mara ewan dia hobe sha mamu machara umum tawu அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ ana mutuna mo hobe use ngali ame la shiru பவுல் செய்த எதையுமே தியாகமாய் பார்க்கவில்லை அவர் செய்ததை மட்டுமே தியாகமாக பார்க்கிறான் so Paul ga acho ya mo ya ta lokera mo acho phimu da lokera pide பவுல் இதுவும் கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெயிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுறார் so di Filipi ole Yesu ko to aaphi message kana அப்படி எழுதும் போது pide எப்படியாவது இந்த வருகையில போயிடணும் so na bolo எப்படியாவது so bolo muso ஆமென். amen நம்ம என்னடா அங்க ரைட்ல யார் இருப்பா லெஃப்ட்ல யார் இருப்பா சண்டை போட்டுட்டு இருக்கோம் so jara bolo bebera buliana nyalo buliana so ya பவுல் என்னடா இருப்பானான்னு ஏங்கிட்டு இருக்கிறான் so ma ko tashiya mala so tu soni de நம்ம 2 நாள் ஜெபம் பண்ணிட்டோம்னா அடுத்த தூதனே நாம போனதா அந்த மரணம் so nayala ko mo so su dona bisa none ka jara wa ko ni ka நிருபத்தை எழுதிட்டு எப்படியாவது நான் தகுதியாயிரும் so no tu samay cha tu ye bi rawa ma bolo mo so tu ko ni mo jara ma so sanga chi ஹalleluya hallelujah அப்ப சிலர் வாரத்துக்கு ஒருக்கா விசிட் பண்ணிட்டு வராங்க எங்க ஊர்ல எல்லாம் so tu so lo da ba ka na le le bi நான் la நேத்து தான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் so mane ama wala ko ni nga le le bi la அந்த do cha பரலோகம் இல்ல நான் சொல்றது ஒரிஜினல் பரலோகம் sima lo ko ni da ko ni na ko la tete ஆமென் Amen. சிலர் சர்மன் டைம்ல பரலோகத்துக்கு போறீங்க சிலர் so le shi wa ko ni ga to la le lo le ஆமென் amen பாருங்க இந்த மனுஷன் so ti lu chi ba அவ்வளவு எவ்வளவு அவர் பிரயாசப்பட்டிருக்கிறார் பாடுபட்டிருக்கிறார் ஆனா அது எதையுமே அவர் தகுதியாக லிஸ்ட்லயே கொண்டு வரல so tu belau chosa kala belau tu pesa kala ni sa che mya so khan le tu kong ni le tu na thak நம்ம 200 ரூபாய் காணிக்க போட்டாலே ஏதோ பரலோகத்துல இடம் வாங்குறது போல ஒரு ஃபீல் இருக்கும் so நமக்கு tu when na ya alu when thela da ga ali na ya la pyar ke ai so ni le so da twe நான் போட்டேன் so
So I don't want. அது ஆக்சுவலா போடல, கையில தவறி விழுந்தது. So I got the tell them about tell them. ஆனா நமக்கு என்ன தோணும்னா நம்ம பரலோகத்துல. So the tell you about my sorry. Hallelujah. 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 என்ன பார்வைங்க. So the bar doing the bar near. இந்த பார்வை தான் கடைசி வரை ஓடணும். அதனால அவர் சொல்றார், நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்ல மாட்டேன். நான் அடைவதற்காக ஆசையாய் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் இதை நான் படிச்சுட்டு நானே என்ன பார்த்து கேட்டேன், நீ ஒரு ஜெர்மன் கொடுத்துட்டு எவ்வளோ காட்டுறாடி. So the theology of the hobby below that. நேர வந்து அப்பா முடி ஏதோ சாதிச்சது போல. So no yeah chose like lo. அன்னைக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்துது பவுலுக்கு? So I need to say Paul was below cancer. இவ்வளோ மட்டும் சொல்றேன், எப்படியாவது போயிடும். So to Allah no we are below சுத்து தோலையா. ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிருக்கிறேன். So ஏனே காஜி மீனா பேவுல பாக்கே. ஆஸ்லன் ஃபேமிலி சாட்சி சொன்னேன். So now so I need midasu with. அந்த வீட்டோட மைக் எடுத்தார். So I machine wa. எனக்கு இந்த வீடு கட்டணும்னு அவசியம் கிடையாது. So மாமா so the ai so na no shiru. நான் இப்போ ஆண்டவர் வந்தாலும் போயிடுவேன். So மாமா so பையாருக்கு தினே யாவல இல்ல சொல்லுவாங்க. மனைவி பிள்ளைங்க வந்துட மாட்டாங்க, அதுக்காக நான் வீடு கட்டேன். So அவ இல்ல கேளு நான் அவளை ஜாமோ ai so கேட்டா. நான் பார்த்தேன். சாட்சியே. அவங்க போனாலும் இவர் போயிட மாட்டார். So tu போய் போற வேண்டிய பாமா நம்ம ஹோம். சிலருக்கு நினைப்பு என்னன்னா அப்படிதான். So the children are doing about it. பரலோகத்தில் யார் பெரியவனா இருப்பான்னு சீஷர்கள் சண்டை போடுறாங்க. So no calling நம்ம புருவா சின்னதோ துச்சமே சொல்ல வேற ஆண்டவர் உனிவா சின்ன பிள்ளைய போல மாறனே பரலோகத்துக்கு வரவே மாட்டேன். இந்த பார்வை மாறட்டும். நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு ஏதோ கொஞ்சம் ஊழியம் செஞ்சதுனால பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது நினைச்சிட்டு சொன்னார், என்னை எல்லாம் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். நான் மனசு வைக்கணும், நான் மனசு வைக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு, நான் அல்ல இயேசுவே. நான் நினைச்சிட்டனால என் கண்ணை ஏதோ செதில் மூடிட்டுன்னு அர்த்தம். கண்ணாடி போடுறவங்க அடிக்கடி கண்ணாடியை துடைப்பாங்க. அது போல கண்ணையும் துடைக்கணும். நம்முடைய கண்ணை துடைக்கிறதுக்காக பைபிள் கொடுக்கும். இதை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்த்தா நம்ம கண்ணுல எவ்வளவு பெரிய உத்தரத்தை வச்சிருக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஆமென். செதில்கள் கீழே விழட்டும். லாபமா இருந்ததை பவுல் நஷ்டம் என்று எண்ண ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அனுமதிக்கிறதெல்லாம் நன்மையாய் பார்த்தார். பவுல் 275 பேரோடு கூட கப்பல்ல பயணிக்கிறார். திடீர்னு யூரோப்பில் தான் காற்றடிக்கிறது. கப்பல் டேமேஜ் ஆயிட்டு. கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், உயிர் சேதம் வராது, ஆனால் ஒரு தீவில் விழ வேண்டி இருக்கும். பவுல் எழுந்து நின்று இதை சொல்றார், என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும். சொல்லிவிட்டு நாம் ஒரு தீவில் விழ வேண்டியது. சொல்றேன், சந்தோஷமா சொல்றான். ஐயோ நம்ம தீவிர விட வேண்டி இருக்கு, இப்படி சொல்லிருக்கணும். எப்படி பார்வை மாத்திட்டாரு பாத்தீங்களா? கர்த்தர் விழ அனுமதிச்சா கூட அதுல நன்மை இருக்குன்னு அர்த்தம். அவன் கர்த்தர் விழ அனுமதித்தா. விழுந்ததுனாலதான் மெலித்தாங்கிற தீவுக்கு போறாங்க.
ဖြစ်တယ် கூட இருக்கிற மற்றவங்க போணுங்கிறது அவருடைய நிர்பந்தம் கிடையாது. So tshalo le bela mashira lo yabo ya to bya lo ஆனா அந்த தீவுக்கு பவுல் போய் ஆகணும். Baba so ai kango polu yabo ஏன்னா அந்த தீவுல ஒரு அந்நிய வல்லமை இந்த தீவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. Baba so ai ma matiyala winne soga ai kango அந்த வெளித்த தீவுல இருக்கிற எல்லாரும் சிக்காயிட்டே இருக்காங்க. So ai ma ana se ai ma shiro alo nisi ne yoga le அந்த பலவீனத்துக்கு பின்னால ஒரு வல்லமை இருக்கு. So ai ana se anna makona அந்த வல்லமை வீழ்த்துறதுக்கு அதை விட வல்லமை உள்ள ஒருவன் போணும். So ai to gogo chobe wa to gogo chimara to gogo shima அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. So tomorrow tonight to tona ta chimara to gogo pesa to payari அபிஷேகம் பெற்றவன் அங்க போணும். So bente kayaro இந்த கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றவன் பவுல் மட்டுமே. So ai also about bente எனவே kayaro கர்த்தர் அனுமதிக்கிற அந்த வீழ்ச்சியை கூட அவன் நன்மையாய் பார்க்கிறான். So payari ke pela de keira lamo le to komo le எல்லாருக்கும் குளிர ஆரம்பிக்குது. alo evi chala ஆண்டவர் கிளைமேட்டை கூட சேஞ்ச் பண்ணுவார். So payari ke yadi udu ma pele se ஒரு நாளும் 100% மழைன்னாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாட்டி மீட்டிங் நடத்தி தந்தார் அல்லவா? So toya dalo payari ke momi ase komo so எல்லாமே கர்த்தர் கையில தான் இருக்கு. alo payari ke ashira கர்த்தருக்கு மிஞ்சின எந்த வல்லமையும் கிடையாது. எல்லாரும் விறக தூக்கி போடுறாங்க. So alo temu yiti chale பிரச்சனை இல்ல. kitana mashiru நம்ம ஆளு விறகு எடுக்கிறார். So noye also அந்த shibolo விறகுக்குள்ளதான் ஐட்டம் இருக்கு. So ai tena ma le இந்த mashi பட்டணத்தை பலவீனப்படுத்துகிற சர்ப்பம் உள்ள இருக்கு. So di no logo ane se le அது kuele mashi அனலுரைத்து பவுல் கையை கப்பி கொண்டதாம். So ada ilan chabiros shibolo lago kai pana chile பவுல் பதறவில்லை. So shibolo mo so பார்வை ye தெளிவாயிட்டுன்னு வைங்களேன். So te ani ma wa so ye சம்பவங்கள் நடக்கும்போது பதற மாட்டோம். No te kaina chine chila le shama te no காரணம் கர்த்தர் அறியாமலும் கர்த்தர் அனுமதிக்காமலும் ஒரு முடி கூட கீழே விழாது. பவுல் என்ன பண்றான் தெரியுமா? உதறினான். நீங்க 28 அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும் அப்போஸ்தலர். ஃபர்ஸ்ட் அது விரியன் பாம்புன்னு இருக்கும். அதன் பிறகு அது விஷ பூச்சின்னு இருக்கும். அதன் பிறகு அது பூச்சின்னு இருக்கும். ஹalleluya. பொதுவா பாம்பு ஒருத்தரை கடிச்சா எல்லாரும் பவுலுக்கு மாற்றம் வரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் சரீரம் இப்பொழுது நீல நிறம் அடிக்கும். இப்பொழுது அவனுக்கு வீக்கம் வரும். இப்பொழுது அவன் சாவான். அவனுக்கு மாற்றம் வரும் பார்த்தா கடிச்ச பாம்புக்கு மாற்றம் வருது. ஆரம்பத்தில் அது விரியன் பாம்பு. மூன்றாவது வசனத்தில் அது விரியன் பாம்பு. நாலாவது வசனத்தில் அது விஷ பூச்சி. ஐந்தாவது வசனத்தில் அது பூச்சி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில நேரத்துல சில பிரச்சனை உங்களை தான் கடிக்க விடுவார். அந்த இடத்துல இந்த பாம்பு வேற யாரையும் கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆள் செத்து போயிருப்பான். பவுல கடிச்சதுனால பாம்பு செத்துச்சு. கர்த்தர் உங்களை பவுலா பார்த்துதான் சிலதை கடிக்க விடும். நீங்க என்னன்னா உதவிங்கன்னு பார்த்தா திருப்பி கடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவன் வீங்குவான். இப்போ கீழே விழுந்து சாவான். இவனுக்கு மாட்ட வரும்னு பார்த்தா பாம்பு, விரியன் பாம்பு விஷப்பூச்சி ஆகுது. விஷப்பூச்சி பூச்சி ஆகுது. பாம்பு இனத்துக்கே கேவலம். கோலியாத் எவ்வளவு பெரியவன் வந்து நிக்கிறான். கர்த்தர் காக்கா விரட்டுற மாதிரி கல்லால மேட்டர் முடிச்சார் பாத்தீங்களா? உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாவற்றையும் நன்மையாய் பார்த்து வைக்கிறார். பவுல் தீல போட்டது என்ன நடந்து தெரியுமா? வியாதியா இருக்கிற எல்லாருமே பவுல் கிட்ட வராங்க. பட்டணத்துல வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. ஏன் ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிறீங்க? தெளிவாயிட்டுன்னா நம்ம
பதறவே மாட்டோம். ကျွန်တော်ရဲ့မျက်စိကြည့်ရင်းသွားပြီဆိုကျွန်တော်တို့မစိုးရဘူး விசுவாசிக்கிறவன் பதறா. ယောဂီတော်တွေမစိုးရဘူး என் கண்களை திறந்து. ကျွန်တော်မျက်စိကိုဖွင့်တော့ ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறேன்.ဆိုကျွန်တော်ရခုပြောလို့ဆိုတော့ கண்களில் இருக்கிற செதில் விழுந்ததும் பவுல் என்ன செய்தான் தெரியுமா? ဆိုသူရဲ့မျက်စိမှာရှိတဲ့မျက်ခြေကိုကြောက်ရတော့ရှင်းဖို့ဘာလုပ်လဲ பார்வையை மாற்றுகிறான். ဆိုအမြင်ကိုပြောင်းလဲစေ 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17 18 சொல்லப்பட்டிருக்கிறது. ဒီကောရိန္သုအခန်းကြီး 4 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. 17 4வது அதிகாரம் 17 காணப்படுகிறவைகளை அல்ல,ဆိုမြင်ရတော့အရာတွေပြောတယ် காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். ဆိုမမြင်သေးတဲ့အရာတွေကိုညှော်လင့်တာဖြစ်တယ် காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், ဆိုမြင်ရတဲ့အရာတွေအားလုံးပျက်စီးမဲ့အရာတွေဖြစ်တယ် காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். မမြင်ရတော့အရာတွေကထာဝရအရာတွေဖြစ်တယ် நான் இன்னும் பூமிக்குரியதே பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் கண்ணுல செதில் இருக்குன்னு அர்த்தம். ဆိုအခုရတဲ့လောကမှာရှိတဲ့အရာတွေပဲတင်မြင်နေဆိုရင်တဲ့မျက်စိကိုရှိနေတယ် நான் பரலோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ဒီကောင်းတဲ့အရာကိုတင်မျှော်လင့်နေတယ်ဆိုရင် என் கண்ணுல இருக்கிற செதில் விழுந்துட்டு ဆိုသူရဲ့မျက်စိမှာရှိတဲ့မြင်ညူးတဲ့အရာပြုတ်ကျသွားပြီ எத்தனை பேருக்கு பரலோகம் போக ஆசைன்னு கேட்ட எல்லாரும் கை தூக்குவீங்க, அதனால வேண்டாம். ဒီမှာဘာလို့ကောင်းကင်ကတော့မလို့မင်းလက်ထောင်ကြမယ်မထောင်ပါနဲ့အာမင် ஹalleluya. Hallelujah. நம்ம நோக்கி இருக்கிறோம். ဒါပေမဲ့ကျွန်တော်ကောင်းကင်တော့မယ်ဆိုယုံကြည်ခြင်းရှိတယ် நோக்கி இருக்கிறோமா? ယုံကြည်ခြင်းရှိလား இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன் மைண்ட்ல. ဆိုတော့ကောင်းကင်ကိုကြည့်ပြီးဆိုရင် பவுல் சொல்ற காணாததை நோக்கி இருக்கிறேன். ဆိုမမြင်သေးတဲ့အရာကိုမျှော်လင့်နေ நான் இப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். စာရှိနေတယ် ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, လူပြောက်ကလာမေးတယ် என்ன பாக்குறீங்க? ဘာကိုကြည့်နေရလဲ காணாததை பாக்குறேன். ဆိုမမြင်ရတဲ့အရာကိုကြည့်နေတယ် பைத்தியமா உங்களுக்கு? လူတွေလာတယ် அப்படிதான் போவாங்க. အဲ့လိုပဲပြောကြမှာ ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. အဲ့ဒီဘာမှမမြင်သေးဘူးလေ காணாதது என்ன? காணாததுன்னா நித்தியம், ဆိုမမြင်သေးတဲ့အရာဆိုတာကထာဝရအရာဖြစ်တယ် மேலானது. ဆိုမြင်မာတဲ့အရာတွေဖြစ်တယ် இயேசு சொன்னார், உங்களுக்கு நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம். ဆိုပြီးတော့ငါအခန်းကြီးဖြစ်စေထားတယ်ပြော அந்த တယ် நினைவுல ဆိုတော့လာတယ် பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ဆိုတော့ငါတို့နေထိုင်ရမယ့်နေရာကကောင်းကင်ထဲမှာရှိတ அங்கே ယ် இருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து.ဆိုအဲ့ဒီနေရာက tradition လာဖို့ရတဲ့ဆုံးတော်နေတာဖြစ်တယ် ஆமா, இந்த எண்ணத்தோடு வாழ்கிறவர்கள் யாவரோடும் சமாதானம் என்கிற மனநிலையில் இருப்பாங்க. ဆိုတော့ဒီလိုစဉ်းစားနေတဲ့လူတွေအားလုံးတင်းနေနေညှဉ်းညူးပြီးနေကြတယ် எப்படியாவது போயிடும். ဘယ်လိုမှစသွားရမယ် தகுதி இழந்துடக்கூடாது. ဆိုတော့ပြေးတဲ့ရည်ချင်းကြောက်ဆောင်ရအောင် லாஸ்ட் ஒலிம்பிக்லဆိုတော့ last Olympic မှာ இந்தியால இருந்து ஒரு சகோதரி பாக்ஸிங்ல செமி ஃபைனல்ல தகுதி இழந்துட்டாங்க.ဆိုတော့ semi final မှာ boss မှာအဲ့ဒီမျိုးညာချရှုံးသွားတယ် எப்படி ஏன் தகுதி இழந்தாங்கன்னா 100 கிராமும் 50 கிராமும் வெயிட் பார்த்ததுல கூடி இருந்துச்சு. ဆိုတော့အဲ့အမျိုးသမီးကသူ့ရဲ့ချီရမယ့်ကိုယ်ကနာအလေးချိန်ရနေပြီးတော့ပုံနေတဲ့အတွက်ချရှုံးသွားတယ် அதுவரை போராடி வந்துட்டு செமி இன்னும் ஒரு மேட்ச் தாண்டி இருந்தாங்கன்னா கோல்டு மெடல். So I love you to Josavi no so to well on me long அட்லீஸ்ட் ஒரு சில்வராவது அல்லது வெண்கலமாவது கிடைச்சது. Also should we keep it cool TV to Jana. தகுதி இழந்ததும் ஒண்ணுமே லிஸ்ட்லே இல்லாம வெளியே வரும். So to ayeche to machine ayeche machine atwell to any list of machine to God. இப்படி மாறிடக்கூடாது.အဲ့လိုကျွန်တော်မပြောနေသွားရအောင် இப்படி மாறிடக்கூடாது.အဲ့လိုမပြောနေသွားရအောင် ஏர்போர்ட்ல வேற கண்ட்ரிக்கு போகும்போது ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ஒரு வெயிட் வச்சிருப்பாங்க. 20 கிலோ கொண்டு போகலாம், 30 கிலோ கொண்டு போகலாம். ကျွန်တော်နိုင်ငံတကာနောက်တစ်နိုင်ငံကိုကူးပြီးသွားတဲ့အချိန်မှာသူတို့ရဲ့ luggage မှာဒီလောက် weight ပဲရှိရမယ်ဆိုတော့ வெயிட் கூடுனா கூட ரிஜெக்ட் பண்றாங்க. So I didn't weight ကနေပြီးတော့များသွားတယ်ဆိုတော့ IPC သူတင်လိုက်ကြတယ် நம்ம நித்தியத்தை நோக்கி பயணிக்கிறவர். ကျွန်တော်ဘယ်ဟာကိုမျော်လင့်ပြီးသွားနေတယ် வேண்டாததை விட்டு எறியணும். So ကျွန်တော်မလို့တဲ့ຢာရအောင်ဖယ်ရှားမှာ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று ဂျင်း சொல்லப்பட்டிருக்கிறது. မြောင်းတော်လမ်းနဲ့သွားစီခြင်းကအလိုရှိကြတော့လို့ပြောတာ அதன் அர்த்தம் என்ன? အဲ့ဒါအတိပဲပါလေ நெருங்குவதற்கு தடையா இருக்கிறதெல்லாம் சில வாசலுக்குள்ள போக முடியாது. ဆိုတော့သူတို့အဲ့ဂျင်းမြောင်းတဲ့လမ်းမှာသွားတဲ့အချိန်မှာထိုးရတယ်မလို့တဲ့ຢာတွေနဲ့သူပိတ်နေတယ် அதெல்லாம் குறை அப்படிங்க. So အဲ့ဒါဒီရှော့ချ தூக்கி போடு அப்படிங்க. အဲ့ဒါယူပြည့် பவுல் அதான் சொல்றான், நான் இதை நோக்கி இருக்கிறேன் தெரியுமா? အဲ့ဒါရှင်မောလို့မပြောတယ်ငါဘုရားကိုမျောလင့်ကြည့်နေတယ် நித்தியத்தை நோக்கி இருக்கிறேன். ထာဝရကိုမျောလင့်တာဖြ இந்த စ်တယ် பூமியிலே உபத்திரவங்கள் நித்தியத்தை நோக்கி இருக்கிறவர்களுக்கு லேசானதாய் ဒီ தோன்றும். လောကမှာရှိတဲ့ခဲရင်ချင်းဒုက္ခဆင်းရဲခြင်းကထာဝရကိုမျောလင့်တဲ့လူတွေအတွက် லேசானதாய் தோன்றும். လွယ်ကူတဲ့ຢာဖြစ်တယ် அவர் நமக்காக போய் இருக்கிறார். So ကျွန်တော်တို့အတွက်ဘုရားကြီးပြင်ဆင် நமக்காக နေတာဖြစ်တယ် வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்கிட்டு So ကျွန် இருக்கிறார்.တော်တို့အတွက်အခန်းတွေကိုပြင်ဆင်နေသူဖြစ်တယ် வேலை முடிஞ்சது வந்து கூட்டிட்டு လောက် போவோம். ပြီးတော့လာပြီးခေါ်သွားမှာဖြစ်တယ် ஆமென். Amen. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் ကျွန်တော် இருக்கிறது. တို့နေထိုင်တဲ့ຢာကကောင်းကင်ကမှာဖြစ်တယ် இந்த பார்வை நமக்கு தேவை. So ဒီအမြင်ကျွန်တော်တို့လိုအပ်တာဖြစ်တယ် இது பார்க்கலன்னா நம்ம கண்ணை செதில் மூடி இருக்குதா? So ကျွန်တော်မမြင်သေးဘူးဆိုရင်ကျွန်တော်မျက်စိကိုနဲ့ပိတ်မှု மாலை နေတယ် வேளையில அப்பா கிட்ட கேட்க போறோம். So ဒီအချိန်တိုင်းမှာကျွန်တော် face မှာတောင်းရအောင် என் கண்களை திறந்தரணும். ကိုတော့ဘုရားကျွန်တော်ရဲ့မျက်စိကိုဖွင့်စေတော့ எல்லாரும் ဘုရား எழுந்து நிற்கலாம், பாட்டு အားလုံးကျွန်တော်တောင်းရအောင် கண்கள்
தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா சுகந்த உரலமா துணலமா சத்தனமா கரமமமலோ ரத்தனமா பிரியமானவர்களே ஆமென் அல்லேலூயா ஆமென் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ண வேண்டியவைகளை நஷ்டம் என்று குப்பை என்று எண்ண முடிகிறதா கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் நன்மையாய் பார்க்க முடிகிறதா நித்தியத்தை நோக்கி இருக்க முடிகிறதா அப்படி இல்லைன்னா நம் கண்களிலும் திறக்கப்படவில்லை எனவேதான் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார் பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு தந்தருளும்படி வேண்டுகிறேன் இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நான் பார்வை அடையும்படிக்கு என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் கீழே விட உதவி செய்யுங்கப்பா நீர் எனக்காக திறந்த துறவை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்க என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நீர் அனுமதிக்கிறவைகளை நன்மை என்று பார்க்க என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே அப்படி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வைத்து ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்க உங்கள் வாயை திறந்து கேளுங்கப்பா நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் அப்பா நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுவீராக என் கண்களை திறந்தருளுவீராக என் கண்களை திறந்தருளோ பவுலை போல என்ன பார்க்க வைங்கப்பா என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் கீழே விழுவதாக ஆண்டவர் பரலோக பார்வையை எனக்கு தருவீராக பரலோக பார்வை எனக்கு தருவீராக நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அப்படி என்ன பார்க்க வைங்கப்பா கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நீர் எனக்காய் திறந்த துறவையை நாம் பார்க்கணும் எனக்காய் ஆயத்தம் பண்ணுகிற வாசஸ்தலத்தை நாம் பார்க்கணும் ஆமென் அவர் இம்மைக்கும் தேவன் மறுமைக்கும் தேவன் அவர் சமீபத்துக்கும் தேவன் தூரத்துக்கும் தேவன் எனக்காக நீ திறக்கிற துறவை மட்டும் நாம் பார்க்க கூடாது எனக்காக நீ திறக்கிற பரலோகத்தை நாம் பார்க்கணும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் பார்வை அடைய வேண்டும் என் கண்களை நல்ல தகப்பனை இரக்கமுள்ள தேவன் ஏக்கத்தோடு இந்த விண்ணப்பத்தோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் இருக்கிற செதில்கள் கீழே விடும்படிக்கு
Quran kue kani dia kue ni dah Messi dah தொடுதல் kue. உண்டாவதாக என்று சொல்லி Quran biar totis. அதுபோல எலிசா ஜெபித்தார். Adi ada Asian ni sudah இவன் kedu. பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தார். Tolu le ni si chinga tu Messi go fui na இந்த muba. மாலை வேளையில ஒரு விஷயம் கூட உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போறீங்க. So DJ nai male tenu mita su Messi boleh boleh ada sudah அந்த wakil. நபர்கள் இருப்பார்கள் என்றால் So dia mita su makai bisa boleh ada Lucia கரத்தை su. உயர்த்தி அந்த நபர் பெயரை சொல்லி So tenu adi Luia nama go piole. கண்களை திறந்தருளோ என்று Tu சொல்லுங்க. ya Messi go fui sera muba. இவர்கள் கண்களை திறந்தருளோ என்று Tu ya சொல்லுங்க. Messi go fui sera muba. இவருடைய கண்களை திறந்தருளோ என்று Tu சொல்லுங்க. ya Messi go fui sera muba. உங்க புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவி ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பெற்றோர் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க சகோதரர்கள் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னை பார்க்க வைத்தவரே, என் குடும்பத்தை பார்க்க வச்சிருங்கப்பா. கண்களை திறந்தருளும். உம்மை காணட்டும், உம்மை அறியட்டும், உம்மிடம் வரட்டும்பா, உம்மை பற்றி கொள்ளட்டும்பா. கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளது Oh, Papa, நீர் வெளிப்படுத்தின உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்கும்படி எங்கள் கண்களை நீர் திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இனியும் இந்த கண்களில் செதில்கள் வந்து அடையாதபடிக்கு உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த கண்கள் கெட்டு போய் எங்கள் வாழ்க்கை இருளாகாதபடிக்கு கண்களை உம்முடைய வார்த்தையினாலே எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்வீராக. நோக்கி இருக்க கிருபை இவர்கள் கண்ட கிறிஸ்துவை இவர்களோடு இருக்கிறவர்களுக்கு காணும்படி அனுகிரகம் இந்த பட்டணத்தில் இருக்கிற இருள் மாறும்படி இந்த பட்டணத்தின் கண்களை திறந்தருளுவீராக. மியான்மர் தேசம் இயேசுவை காணட்டும். இந்த மியான்மரை சூழ்ந்திருக்கிற இருள் விலகட்டும். கண்களை திறந்தருளும், ஆசீர்வதியும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு